நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு பீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் மோர்கன் மற்றும் லீவாய் அக்கர்மேன். இணைந்து வழங்குவோர் பூமர்கள் முற்பணி மன்றம் மற்றும் நவீன் அவார்ட்ஸ். சைலண்டா இருக்க. நீ எதுக்கு நீ பேசுற? நீ பேசலாமா? நீ யாரை கேட்டு பேசுற? நீ வாங்க வாங்க, நீங்க துண்டு சீக்ரெட் சர்வருக்கு வாங்க, நம்ம அங்க போவோம். ஓகே ஓகே. வணக்கம், வெல்கம் டு துண்டு பீடி பாட்காஸ்ட். இன்னொரு எபிசோட், அதாவது ஒரு ஃபில்லர் எபிசோட் உங்க கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஃபில்லர்னு போட்டா அவனு வரமாட்டாங்களே, ஃபில்லர்னு சொல்லலாமா? சரி, ஏதோ ஒரு எபிசோட். இது வந்து ஃபில்லர் கிடையாது, நார்மலான எபிசோட் தான். ஃபில்லர்னு போட்டோம்னு வச்சுக்கேன், வெளில போயிடுறாங்கடா பார்த்துட்டு. சரி, இன்னைக்கு வந்து குரூப்பா அசம்பிள் ஆயிருக்கோம் எல்லாரும். நம்ம புது பாட்காஸ்ட் மெம்பர்ஸும் ஒரு பழைய பாட்காஸ்ட் மெம்பர் ஒருத்தர் இருக்கான்ல, எதுக்குமே வரமாட்டான்ல, அந்த நாயை சேர்ந்து எல்லாரும் அசம்பிள் ஆயிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம லீ பாய் வந்திருக்காரு. வணக்கம் லீ பாய். அப்படிலாம் யாரும் இல்லைங்க. சரி லீ பாய் வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன ப்ரோ, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எபிசோடு. ஏன்னா வந்து நம்ம லீ பாய் வந்து ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டே எப்படி ரெக்கார்டிங் பண்றதுன்னு காட்டுறதுக்காக வந்திருக்காருங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருக்கு எபிசோட். ஆர்த்தர் ரோட்ல போறவன அடே புண்டமா இல்ல, யாரும் பைத்தியமே பேசி போயிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. சரி, அடுத்து வந்து நம்ம இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே பேசணும். டாக்கிமிச்சி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கங்கை அம்மனாவே மாறிட்டான்டா அவன். அடுத்து வந்து நம்ம புது மெம்பர் இருக்காரு, பீஸ் மேக்கர். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம். அப்புறம் நம்ம வந்து பில்லி புச்சர் வந்திருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம் ப்ரோ. ஓகே, இது என்ன எபிசோட்? டாபிக் டாக்கிமிச்சி, டாபிக் என்னன்னு சொல்லுங்க. இல்ல, வணக்கம் வணக்கம். இதுக்கு தானே பேச வருவதே கிடையாது எதுலயும். சரி, WANNACUM வணக்கம் அப்படின்னு போட்டுருங்க. இவங்க வந்து பாட்காஸ்ட க்ளோஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க. எல்லாம் ஏதோ ஏஎஸ்எம்ஆர் ஆடியோ போல நைட் உட்காந்து போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. சரி, இது டாபிக் வந்து என்ன டாபிக்னா, இருக்கிற எல்லா டாபிக்கும் போட்டு அடிக்க வேண்டியதான். டாபிக் இல்லாத காரணம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன டாபிக், நான் வந்து உள்ள போனா நம்ம பொன்னியின் செல்வன் பத்தி பேசிட்டு அப்புறமா போகலாம். சாரி சொல்லிட்டேன். பொன்னியின் செல்வன் சார் டீப் த்ரோட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க சார். வாயை விட்டுட்டு பேசிட்டு இருக்கீங்க. டீப் த்ரோட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. யார ப்ரோ? உங்களதான் ப்ரோ. வாயில இருக்க பூல எடுங்க வெளிய. கேட்க மாட்டேதா? சரியா மஃபில் ஆகுது. லேப்டாப்ல இருந்து இது வரேன், போன் வரேன், போன் இதுவே வேலை. அப்படி சொல்லிட்டு கேக்குது சார். சரி லீவாய், அந்த சர்வர் எப்ப கிரியேட் பண்றது? அது சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஆர்மி வந்ததுக்கு அப்புறம் ரெடி ஆயிரலாம். அப்புறம் அந்த ஆர்மி போட்டோ போட்டு அதுக்கும் வடக்கன் கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்குவோம். ஆமா, கண்டிப்பா. சர்ப்ரைஸ் மதர்ஃபக்கர். ஹலோ புண்டாமவனே. கறிஞ்சு விட்டுறேன் டேய். சூத்த சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். சரி மாத்தி கடைசியா இதே வரேன். பிரைட் ஆஃப் இந்தியன் சினிமாடா, அதாவது பிரைட் ஆஃப் தமிழ் சினிமா. எல்லா மயிரும் அதுதான். நம்ம நூலிபன் நண்பர்களும் நம்ம மணி சார் அப்படிங்கிறாங்கல்ல, அவரோட ஃபேன்ஸும் சேர்ந்து அடிச்சு ஊத்துறானுங்க போட்டு. இந்த ஃப்ரேம் எப்படி இருக்கு, இந்த ஃப்ரேம் எப்படி இருக்கு, இந்த ஆர்டிஸ்ட் இப்படி பண்ணிருக்காங்க, ஜெயம் ரவி நேவல் சூப்பர் அப்படின்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறானுங்க. அந்த படத்தை பத்தி பேசலாம். முதல்ல வந்து லீவாய், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நான் படம் பாக்கலீங்க. இல்ல, நீங்க படத்துக்கு போனீங்களே, என்ன பண்ணீங்க? படத்துக்கு போறீங்க? வேண்டாம். இல்ல, படத்துக்கு போனதாவும் அங்க 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்ததாவும், ஆனா படத்தை பார்க்காததாவும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. வந்திருக்கு. சரி விடுங்க, அவரை புள்ளி பண்ண வேண்டாம். சரி, இரசல் புரசலா பாத்துருப்பீங்கல்ல சைட்ல, நீங்க வேற வேலை பாத்துட்டு இருக்கும் போது, அதையும் சொல்லுங்க.
சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம், நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து கேவல கொதியா இருக்குன்ட்டு நான் விட்டுட்டேன் படத்தை. அதாவது ஆனா லீவை நம்ம வந்து இந்த கஷ்டப்பட்டு வந்து 10 மணி நேரம் 15 மணி நேரம்னு சொல்லி அந்த வாய்ஸ் நோட் இருக்கு பாரு, அதாவது வாய்ஸ் புக் இருக்குல்ல, ஆடியோ புக்கு, அதெல்லாம் கேட்டது. அந்த கருமத்தெல்லாம் கேட்டு சிலர்த்து போய் சில்லறையை விட்டு எறிஞ்சு எபிசோடு போட்டோம். அஹ், அது எனக்கு முதல் சரி ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பி மாதிரி இருக்கு, செகண்ட் பார்ட்ல ஏதாவது பண்ணிருப்பானுங்கன்னு பார்த்தா ஐயா அப்பா நாய் பீப்பா அப்படிங்கிறது அதை விட கேவலமா இருக்குது. எனக்கு எனக்கு பர்சனலா சுத்தமா பிடிக்கலைங்க. ஏன்லாம் தெரியல. பர்சனலா படம் பீ தான்டா போடா. சரி இரு, புதுசா வந்தவங்கள்ட்ட கேட்கலாம். பீஸ் மேக்கர் நீங்க பாத்துட்டீங்களா பொன்னியின் செல்வனு? நான் பாத்துட்டேன் ப்ரோ. படம் சூப்பரா இருந்ததா ப்ரோ? அந்த அந்த விக்ரம் பிரபு கேரக்டர் தான் ப்ரோ, வேற லெவல் கேரக்டர். இல்லடா ஒரு மீம் போட்டிருந்தாங்கடா, இது மீம் போட்டிருந்தானுங்க குறைஞ்ச படத்திலேயே மீ கேரக்டர் ப்ரோ. அது இல்ல பரம்பரா தற்கொலையா எப்படி தெரியுறது. ஐயோ அதாவது சிம்பு ஃபேன் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அவருக்கு கேரக்டர் ஆர்க்கு சூப்பரா எடுத்துருப்போம். ஐயா பீஸ் மேக்கர் ஐயா, நீங்க கூட அவர் லிட்டரலி மீன் உடனே அவர் நந்தினியை பார்த்த உடனே காஜ் எடுத்து அவர் ஃப்ரெண்டையும் பேக் ஸ்டெப் பண்ண பாப்பாரு, அதுன்னு நினைச்சுக்கிட்டேன் ப்ரோ. வேண்டாம் வேண்டாம். இல்லடா அவன் பண்ணுவான் பாரு, ஃபர்ஸ்ட் நார்மலா பேசிட்டு இருப்பான்டா, நல்லா தான்டா பேசிட்டு இருப்பான். நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், இது பண்றேன் அது பண்றேன், அவளை பார்த்தோன்னே ஊத்திக்கிட்டு இந்த நாட்டையே உங்களுக்காக எழுதி கொடுக்குறேன் தேவி அப்படிமா பாரு. இது ஆர்த்தர் அந்த வடிவேலு ஒரு டெம்ப்ளேட்ல இதுக்கே ஓரமா வழியுது அப்படின்னு. அதுலடா நான் இன்னொன்னு இதை விட ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? நம்ம லீவா என்ன சொல்லுவான் ஃபர்ஸ்ட், சே இதெல்லாம் ஒரு மனுஷனுங்களா நீங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்பான். ஆனா இப்ப பாரு தெரியும் சிம்பு பைய முக்கியமா ஒரு சீன் நான் பார்த்துட்டு தியேட்டர்லயே நான் சிரிச்சிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா, இவன் விக்ரம் பிரபு உள்ள வருவான், வந்துட்டு இவன்ட்ட பழுவேட்டையர் சின்ன பழுவேட்டையரும் நம்ம அவார்டுக்கார பழுவேட்டையரையும் பார்ப்பான் போயிட்டு, நம்ம ரம்மி குமாரையும் அவார்டு குமாரையும் பார்த்துட்டு வருவான். வந்துட்டு நான் வந்து இவனை போய் பார்க்க போறேன், அருள்மொழிவர்மனை தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்மி குமார் நான் போகிறேன் அப்படிமா, பார்த்திபன் பின்னாடி நானும் போகிறேன். அப்ப இவனை யாரு பாத்துக்கிறது, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்லும். என்ன அது டைலாக் எழுதிருக்கீங்க, பீரியாடிக் பிலிமுக்கு இப்படியா டைலாக் எழுதுவானுங்க? ஏதோ காமெடி. இதுல பரிதாபங்கள் ஸ்கிரிப்ட் கூட நல்லா இருக்கும்டா இதை விட. மச் பெட்டர். சரி இருங்க, என்ன ப்ரோ கோட்டையை பிடிக்க போறல ஒரு 10 பேர். ஆமா இது பெல்லி பூச்சா நீங்க பாத்துட்டீங்களா படம்? இல்ல ப்ரோ, நான் கான்சியஸாவே PS2 அப்படியே ஒதுக்கிட்டேன், வேண்டாம். நல்ல விஷயம் ப்ரோ, இது நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. PS பார்க்கும்போது எனக்கு ஒரு டிராமா மாதிரி என்னோட பழைய நினைவுகளோட டிராமா கொடுக்குது, அதனால அது தவிர்த்தலாம் முடிவு பண்ணிட்டேன். எப்படி ப்ரோ இந்த அது ஏதோ ஒரு படம் வருமேங்க, அவர் வந்து தொட்ட உடனே பழைய நினைப்புலாம் வந்து போகுமே, மகாவீரனா ஏதோ சாமி 2 சூத்து பழைய படங்க, ரொம்ப பழைய படங்க அது. இல்லடா சாமி 2லயும் மாவீரனா மாவீரன் அந்த படம். அதுதான் இது சாமி 2லயும் அப்படிதான்டா, போயிட்டு அவன் போலீஸ் யூனிஃபார்ம் தொட்டதுக்கு அப்புறம் இதாகும். சாமி 2 படம் பார்த்தா எனக்கு மிகப்பெரிய ஒரு டிராமா கொடுத்தது. ஐயோ என்ன நினைச்சிருத்தானே தெரியல. ஐயோ அதுதான் அவன். சரி இருங்க நம்ம இந்த கருமத்துக்கு வரலாம். ஆய் செல்வன்ல வந்து வேற என்னன்னா, இப்போ இந்த யாத்திசை இருக்குல்ல, யாத்திசை படம் யாரும் பாத்தீங்களா? சரி பார்த்தவங்க யாத்திசை கேட்கறவங்களுக்கும் தெரியும், பார்த்தவங்களுக்கு அந்த படம் யாத்திசை வந்து ஒரு கம்ப்ளீட் படம், ஒரு வந்து பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த படத்தை பொன்னியின் செல்வன் பியோட கம்பேர் பண்ணோம்னா ஒரு 100% பெட்டர் அந்த படம். அவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவும் அவங்களோட வந்து இருக்கிற கொஞ்சம் ரிசோர்ஸஸ் வச்சு அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாங்க. அந்த வைக்கிங்ஸ் கல்ச்சர் மாதிரி, அது ஒரு தமிழ்நாட்டுல உள்ள வைக்கிங்ஸ் கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு பயங்கரமா பிக்சரைசேஷன் பண்ணிருப்பாங்க. அவங்க ஸ்கிரீன் பிளேல கோட்டை விட்டாங்க நடுவுல நிறைய விஷயம், ஆனா அவங்க ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. பொன்னியின் செல்வன் இவ்வளவு காசை வச்சுக்கிட்டு பீல கொட்டி வச்சிருக்கான், போயிட்டு எடுத்துட்டு போய் சாக்கடையில விட்டு இந்த காசு மணி சாருக்கு கொடுத்த காசு எல்லாத்தையும் அந்த ஆள் என்ன பண்ணிருக்கான், எடுத்து எல்லாத்தையும் டாய்லெட்டை போட்டு ஃபிளஷ் பண்ணிட்டு பேண்ட் வச்சிருக்கான் எடிட்டிங்ல.
அந்த இதுல பாகுபலியோட பட்ஜெட் அதிகமாமே bro இதுக்கு 500 கோடி ஆமே இருக்கு. 500 கோடி அதான் 500 நான் சொல்றேனே 500 கோடியில எல்லாருக்கும் ஆக்டர்ஸ்க்கு சம்பளம் கொடுத்துட்டு மீதி காசை வந்து குப்பையில போட்டுட்டான் மணி சார். இந்த மணி சாருங்க பாரு. மணி சார் வந்து நல்ல படம் எல்லாம் எடுத்திருக்காரு தான். முன்னாடி நிறைய படம் நல்ல படம் எல்லாம் எடுத்திருக்காரு. பழைய படம் எல்லாம் ஒரு மாஸ்டர் பீஸ்ல நல்ல படம் எல்லாம் கொடுத்திருக்காரு தான். இப்ப பி மாரி எடுக்கிறாங்கிறத ஒத்துக்கணும்ல. மறுபடியும் வந்துட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த இவனுக்கு அப்படிதான் பண்ணுவானுங்க. யாரு நம்ம அஜித் இருக்கான்ல, மங்காத்தான ஒரு படம் எடுத்துட்டு அதையே சொல்லுவாங்க. மங்காத்தான ஒரு படத்தை எடுத்துட்டு இன்னும் இப்ப வரைக்கும் என்ன படம் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி கில்லி வேற ஏதாவது படம் சொல்லு, மங்காத்தா, கத்தி, மங்காத்தா. மங்காத்தா மாதிரி ஒரு படம் கொடுக்க முடியுமா? பாத்தியா, இததான் சொன்னேன். இல்ல இததான் சொன்னேன் ப்ரோ இததான் ப்ரோ சொன்னேன். எதை கேட்டாலும் மங்காத்தாமா. இந்த தோனி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் தோனிக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குற மாதிரி இவனுங்க. இந்த தலனாலே அப்படிதான் இருப்பாங்க போல. தல ஃபேன்ஸ் சிரிப்பா இருக்கு எனக்கு. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இல்ல எல்லாரும் சிரிப்பாங்க. கேக்குறவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க உங்களை பார்த்து. விடா முயற்சி. ஐயோ அத நினைச்சாலே எனக்கு சிரிப்பா இருக்கா. அன்னைக்கு மே 1ஆம் தேதி டூர்ல இருந்தோம் சரியா. ஏதோ எல்லாம் விடாமுயற்சி அஜித் மாதிரி நீங்களும் டூர்ல இருந்தீங்க. அஜித் மாதிரி போடுறானுங்களே ஒரு புள்ளை புரியல எதுக்கு இப்படி போடுறானுங்க. அப்புறம் பார்த்தா படத்தோட பேருன்றானுங்க. கிறுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க. ஐயோ ஐயோ ஏன்டா பண்றீங்க. அப்படிதான் இருக்கு இது. அப்புறம் நம்ம பொன்னியின் செல்வன் படத்துல இன்னொரு சீன் என்னன்னா, அந்த அகநக பாட்டுக்கு தான் முட்டு கொடுக்குறாங்க ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பண்ணானுங்க, ப்ரோ வந்தியத்தேவன் சிம்பிங் சூப்பர் ப்ரோ, அந்த ரொமான்டிக் டைலாக் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ அப்படின்னாங்க. வேற என்ன ப்ரோ நல்லா இருக்கு அப்படின்றதுக்கு மறுபடியும் ஆமை ரெஃபரன்ஸ் எடுத்து வரேன். ப்ரோ பைக் ஸ்டாண்ட் நல்லா இருக்கு ப்ரோ பைக் ஸ்டாண்ட் நல்லா இருக்கு ப்ரோ அப்படிமானுங்கல்ல. அந்த மாதிரி சிம்பிங் சீன் நல்லா இருக்கு ப்ரோ சிம்பிங் சீன் நல்லா இருக்கு ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இந்த படத்துலயாவது வேற ஏதாவது பண்றாங்கன்னு பார்த்தா ப்ரோ அகநக பாட்டுக்காகவே படம் பார்க்கலாம் ப்ரோ அப்படிங்கிறான். அந்த பாட்டுலாம் பார்க்கும்போது எனக்கே நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு மட்டும் நல்லா இருந்தது, அந்த த்ரிஷாவும் கார்த்தி இருக்கிற சீன். ஏன்னா நான் பக்கத்துல வந்து போனீங்களா சார்? போனேனே படம் பாத்தீங்களா? இல்லப்பா ஒரு படம் பார்த்தேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ கட்டி வச்சு அடிப்பாங்களா பிடிஎஃப் சீன் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியல ப்ரோ. நான் அப்படியே உணர்ச்சி இல்லாமல் பார்க்கிறாருங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். நானும் அப்படிதான் படுத்திருப்பான்ல ஒருத்தன் தலைய வச்சுட்டு அது மாதிரி படுத்து இருக்காரு. சரி இன்னொன்னு என்னன்னா, நான் ஏதாவது பேசணும்னு நினைச்சேன். யாத்திசை சொல்லிட்டு இருந்தான்ல, யாத்திசையில ஒரு ஃபைட் சீன்லாம் வரும்டா. அதாவது ஸ்வாட் ஃபைட்லாம் வரும். இவங்க ஸ்வாட் ஃபைட்டுக்கு ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணானுங்களா என்னன்னு கூட தெரியல. ஒரு சீப் காப்பி, ஒரு கொரியன் படம் எடுத்துக்கோ, ரொம்ப ஒரு சீப்பான ஒரு படம், ஒரு கேவலமா பி படம் எடுத்துக்கோ. இவன் அந்த ஆங் பாங்க்லாம் இதெல்லாம் ரைடு படம் நடிச்சிருப்பான்ல. ரைடுன்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா யாரும்? டோனிஜா இருக்கான்ல. டோனிஜா வந்து என்ன பண்ணுவானா, ஒரு நல்ல படம் டோனிஜா இல்லவா இவன் ஈகோ. ஆமா ஈகோவா லீகோவான்னு தெரியல. உவாயஸ்னு வரும் அவன் பேர். உவாயஸ். ஆமா உவாயஸ்னு வரும். அவன் என்ன பண்ணுவானா, அவர் இல்ல ப்ரோ, அவர் இல்ல, இவர் வேற. ஐயா ஜெட்லி ஐயா அது. ஓ சாரி, எல்லாம் மூக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே. நாடு சேவிங், நேஷனாலிட்டி சேவிங் பண்ண வேண்டாம். இது அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நல்ல படம் எடுப்பான், ஒரு 2 படம் நல்ல படம் எடுப்பான். ஒரு பி படம் ஒண்ணு போய் நடிச்சிட்டு வருவான் போயிட்டு. அந்த பி படம் எப்படின்னா பட்ஜெட்டே இருக்காது சுத்தமா, ஆனா ஃபைட் மட்டும் இருக்கும் அந்த படத்துல. ஓகேவா? அந்த படத்துக்கு எக்ஸாம்பிள்னா ட்ரிபிள் த்ரெட்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருப்பான். அது நல்ல படம் பி மாரி இருக்கும், பட்ஜெட்டே ரொம்ப கம்மி. அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இது பண்ணிருப்பாங்களா ஃபைட் கொரியோகிராஃபி. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது அந்த இதுதான். இவனுங்க இப்போ இந்த படத்துல முடிஞ்சிருச்சு, ஆதித்ய கரிகாலன் செத்து போனதுக்கு அப்புறம் முடிஞ்சது, வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஒரு கோர்ட் டிராமா தான் கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வன் படம் வந்து, பொன்னியின் செல்வன் புக் வந்து. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, நான் வந்து பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் பாகுபலி மாரி எங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுல வந்து தெரியுமா, காதல் தேசம் படத்துல தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டம், அந்த பாட்டுல அடிச்சுக்குவாங்க பாரு, தாண்டியா ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கான் சுவாட ஜெயம் ரவிலாம். ப்ரோ நீ யார வேணா குறை சொல்லலாம் ப்ரோ, விக்ரம் பிரபு குறை சொல்ல முடியாதுல்ல.
லிட்ரலி மீ பிரபு. அதுக்கு ஒரு மீம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், கட் பண்ணி விட்டீங்கன்னு. அதுக்கு போட்டிருந்தாங்களா, குறைஞ்ச படத்திலேயே 100 crore கிளப் 200 crore அடிச்சதுல ஃபர்ஸ்ட் ஆக்டர் விக்ரம் பிரபு. ஐயோ, ஃபர்ஸ்ட் பார்ட்ல நின்னுட்டே இருந்திருக்கான்டா, அதனால கடுப்பாயி பிரபு போய் மணி சாட்ட சண்டை போட்டிருக்கான். மணி என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால பி கேரக்டர் கொடுத்து அடிச்சு விட்டான். ப்ரோ செகண்ட் ஹாஃப்ல வந்தியத்தேவன் வந்து செத்து போன ஆதித்ய கரிகாலன் தூக்கிட்டு வருவானா ப்ரோ? ஆமா ஆமா, எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன நடந்தது, சம்பந்தமே இல்லாம வந்து இவன் தான் கொண்டிருப்போம் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ப்ரோ. பைத்தியக்காரன் அப்படிதான் பண்ணுவானுங்க. படம் பூரா தற்குறித்தனமா முடிவு எடுத்து கடைசியில போய் கார்த்திக் கூட்டமாப்பா, லே நான் பண்ணடா இங்க வாடாமா, என்ன ஏமாத்தியா, நானும் வர முடியாதா போடா. அவன் வந்து பல்லவன் தானடா, ஏன்டா பாண்டியன் மாதிரி பிஹேவ் பண்றான், மதுரைக்காரன் மாதிரி பேசுறான்டா. கொஞ்ச நேரம் ஆக்டிவிட்டிஸ பாத்துருப்பாரு ப்ரோ, இவன் தான் கரெக்டா வருவான் அப்படின்னு. இல்ல நான் என்ன நினைக்கிறேன், கேஸ்டிங் பண்ணது மிகப்பெரிய தப்பு. நம்ம விக்ரம் பிரபுக்கு பதிலா சிம்புவை போட்டிருந்தா பயங்கரமா தற்குறி மாதிரி நடிச்சிருப்பாரு. ஏன்னா தற்குறியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பிரபு ஃபேமிலி மெம்பர், என் பையன் சும்மாதான் இருக்கான் அப்படி வண்டிட்டு ஏத்து அந்த லீ பாய் ஓடிட்டானடா. ஆமாங்க, சின்னதா கேமியோ கொடுத்துட்டு ஓடி போயிட்டான் நினைச்சேன். சரிங்க, கடைசியா என்ன சொல்லிட்டு இருந்தோம், விக்ரம் பிரபு சிம்பு கருத்தை நான் முடிச்சிடுறேங்க. முடிங்க. நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா தான் போனேன் சரியா அந்த படத்துக்கு. இல்ல நீங்க 2 மணி நேரமா லேட்டா போயிருக்கலாம். அதுதான் நானும் விரும்பினேன், கடைசியில அப்படி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் அந்த படத்துக்கே வர மாட்டேன்னு அழுதேன். எங்க வீட்டுல நீ வந்தாலும் வந்தே ஆகணும் அப்படின்னு கூட்டு போயிட்டாங்க. 1/2 மணி நேரம் நான் போன் பேசிட்டு லேட்டா போறேன். சரியா, போய் உக்காந்த உடனே வந்து அவனுக்கு வந்து இது ரூட் அடிப்பாங்கல்ல, எனக்கே ரூட் அடிக்க பாத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய கரிகாலனுக்கு ரூட் அடிப்பாங்கல்ல, அந்த சீன்ல போய் உக்காடுறேன்னு நினைக்கிறேன். போயிட்டு என்னடா இது படப்புண்ட அப்படின்னு இருந்துச்சு. கரெக்டா கொஞ்ச நேரத்துல எனக்கு வந்து என்ன இது இன்சிஸ்ட் ஆகுது அப்படின்னு ஒரு பயமா வருது. இது இன்சிஸ்ட் கதை எடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாதான் வந்து அவங்க நந்தினிய வந்து எல்லாம் துணி வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. என்னது நந்தினின்னு அந்த கேரக்டர் இருக்கும்ல. சரி சரி, நீங்க வந்து டக்குன்னு சொன்னீங்களா, நான் டக்குன்னு வேற புரிஞ்சுக்கிட்டேன். துண்டிபிடி பாட்காஸ்ட் கேன்சல் ஆக போகுது எல்லாரும். அதான் வந்து இன்சிஸ்ட் கதையாவது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். அதுலயும் எனக்கு அந்த படத்தை பார்த்து ஒரு பொண்ணையும் புரியல, கழுத்து வலி வந்ததுதான் மிச்சம். கடந்து போலாங்க. அதாவது இது நம்ம எஸ்விகேல ஆசராமா சொல்லிருப்பாருல, வேஷ சைக்கோ விக்ரம்னு சொல்லுவார்ல, உண்மையிலே அவன் வேஷ சைக்கோ தான்டா இந்த ஆளு. இப்பதான் அவன் படம் ஹிஸ்டரி எல்லாம் பாத்துட்டு இருந்தேன் எல்லாத்தையும். அந்த படத்துல வந்து அவரேதான் கத்தியால குத்திக்குவாரா என்ன இளவோடா, கருமம் பிடிச்சவன் இடாங்க ஏதாவது பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்கடா. சரி, நான் இன்னொரு விஷயம் ஏதோ ஒண்ணு சொல்லணும் தானே. அந்த ஆதித்ய கரிகாலன் ஒரு ஸ்பீச் தருவான் ஒரு இடத்துல இருந்துகிட்டு, இந்த ரவுண்டா இருந்துட்டு எல்லார்ட்டையும் முன்னாடி ஸ்பீச் தருவான். அது அவன் டைலாக் எழுதும் போது மணி வந்து எதுல இருந்து எடுத்தான்னு தெரியல, யாரு அவனுக்கு சொன்னாங்கன்னு தெரியல, ஏதோ எடுக்கணும். நல்லாதாங்க பேசிட்டு இருப்பான். திடீர்னு அங்க உங்களை கூட்டாங்கன்னு சொன்னே, கூட்டாங்களா, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு. இல்ல அதுதான் சொல்றேன், அந்த டிரான்சிஷன் தான், சீன் டிரான்சிஷன் தான். இங்க பேசிட்டே இருப்பானுங்க, இங்க ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கேன், அப்படியா இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவானுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை போயிட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸோட எவனும் கம்பேர் பண்ணானா அவனை செருப்பை கழட்டிட்டு அடிங்க, கண்ணை முடிக்குங்க. அவன் எதுவும் சொன்னாங்கன்னா டப்புன்னு அடிச்சிருங்க. அது ஏன்னா ஒரு ரியாலிட்டி, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு ரியாலிட்டி பேஸ் பண்ணிருக்கும். என்னதான் அதுல சயின்ஸ் இது ஃபேண்டசி கதை இருந்தாலும் அதுல இப்போ நீ பார்த்தன்னு வச்சுக்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ் இருக்கு. இது யாரும் பாத்துருக்கீங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்திருக்கீங்களா இங்க இருக்கிறவங்க? இல்லங்க நான் பார்த்தது இல்லங்க. பீஸ்மேக்கர் நீங்க பாத்திருக்கீங்களா? சரி நான் சொல்றேன். அதுல எப்படின்னா, அந்த ஸ்டார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபேமிலி இருப்பாங்கடா. அந்த ஸ்டார்க்ஸ் ஃபேமிலி எப்படின்னா, அவங்க ஒரு கால கட்டாயத்தினால பிரிஞ்சு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்லயே பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்க வந்து ஒரு வேர்ல்டு செட் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இருக்கு, இவ்வளவு பெரிய வேர்ல்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுவான். அதை வந்து அவங்க மீட் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்கடா. அவங்க மீட்டே பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ ஜான் ஸ்னோவும் சான்சா ஸ்டார்க்னு இருப்பாங்க. அவங்க 2 கேரக்டரும்
ஃபர்ஸ்ட் சீசன்ல பிரிஞ்சு போனவங்க எப்ப தெரியுமா மீட் பண்ணுவான், அவன் தங்கச்சி எப்ப தெரியுமா மீட் பண்ணுவான், 7வது சீசன்ல போய் மீட் பண்ணுவான். அவன் 7வது 6வது சீசன்ல தான் மீட் பண்ணுவான். அந்த அளவு கேப் இருக்கும். அந்த கதையில அவ்வளவு ஒரு இது இருந்துச்சு. அவன் சீரியஸா எடுத்து அவன் இதாயிடுச்சு. இவன் வந்து இல்லை, நான் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன், நான் படமா எடுத்து சுருக்கி திணிச்சு எடுத்தே ஆகணும், எடுத்து நான் அதை ப்ரைட் ஆஃப் சினிமான்னு சொல்லி முத்திரை குத்தி வச்சுக்குவேன், என்னோட கரியர் பெஸ்ட்ன்னு சொல்லிக்குவேன். அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலதான் அவன் எடுத்திருக்கிறான் அந்த படத்தை. ஆர்த்தர், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். நான் இப்ப தஞ்சாவூருக்கு போறேன் அப்படின்னு அடுத்த சீன்ல தஞ்சாவூர். அதுதான் சொல்றேன், அந்த விஷயத்தான் சொல்றேன். போறீங்க மாத்தி மாத்தி இல்ல ஜட்லி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், திடீர்னு சொல்லுவானுங்க நான் வந்து இதுக்கு ரோமுக்கு போறோம் ஃபைட் பண்றதுக்கு, துபாய்க்கு போறோம் பானுங்க. நெக்ஸ்ட் சீனு டக்குன்னு ஒரு டிரான்சிஷன் மியூசிக் வரும், அவன் எங்க இருந்து இதுக்கு போறான்னு தெரியாது, திடீர்னு துபாய்க்கு வந்துருவானுங்க எல்லாம். அந்த அதுல ஸ்லோ மோஷன் ஷாட் வச்சிருவாங்க. அதே மாதிரி இதுலயும் இந்த படத்துல ஆதித்ய கரிகாலன் செத்து போனதுக்கு அப்புறமும் படம் ஒரு 3/4 மணி நேரம் ஓடுதுடா. வயசு பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறானுங்க கேமராவை போட்டுக்கிட்டு. எனக்கு ஐயோ இவனை கொண்டுங்க, இவனுக்கு நந்தினி செத்துரு இல்ல விக்ரம் செத்துரு, யாராவது ஒருத்தவங்க சாவங்களை என்ன விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்து. விக்ரம் பிரபுவே சொல்லாதடா அப்பா, அவன் நினைச்சா வேற எனக்கு கடுப்பாவது. எதுக்கு இன்னொரு சீன் என்னன்னா, இந்த கடைசி ஃபைட் இருக்குல்ல, அந்த வார் சீன் இருக்குல்ல, அந்த வார் சீன்ல மணி சார் இருக்காருல்ல, அவர் என்ன வந்து பிக்சரைஸ் பண்ண ஆசைப்பட்டிருக்காரு தெரியுமா? காளைக்கேயனுக்கும் வாகுபலிக்கும் ஒரு ஃபைட் வரும்ல, அந்த ஜடம் வச்சு அடிப்பான்ல, அந்த குண்டா அந்த அனுமான் வச்சிருப்பானடா அவனு. புரியுது, கதாயுதமா எதாவது சொல்லுவாங்க. அந்த கர்மம் இருக்குல்ல, அந்த என்னது லாலிபாப் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து சண்டை போடுவாங்கல்ல, வைப்ரேட்டர் டில்டோ மாதிரி இருக்கும். ஆமா, அத வச்சு 2 உருண்டை இருக்கும் ப்ரோ, அதுல ஒண்ணுதான் இருக்கும். ஐயோ ரொம்ப டீடைல் வேண்டாம்டா ஐயா அப்பா. சரி, 2 இருக்கும். இது டில்டோ கிடையாது, இது வந்து பழங்காலத்து டில்டோ ப்ரோ, அதனால இப்படிதான் இருக்கும். அது 2 ஓட்டன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு. டேய் விட்றா கொஞ்ச நேரம் சும்மா இருடா, என்னால முடியலடா. சரி, என்ன கருமத்தை எதையோ சொல்லி மண்டைய கழுவிட்டானு. அந்த சீன் மாதிரி வரத்துக்கு ட்ரை பண்ணிருக்கான்டா. ஆனா இவங்க என்ன பண்ணுவானுங்க, அந்த சீன் மாதிரி வரணும்னு ஆசைப்படுற, அப்போதைக்கு ஜெயம் ரவியை கேஷ் பண்ண அப்படிங்கிற மாதிரிதான் என் கேள்வி. எப்படா அவன் நடிச்சா இந்த மாதிரிலாம் வரும்? ஜெயம் ரவி அவன் பண்றதெல்லாம் நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னா அப்படியே ஓட்டி கூட பாருங்க. அவன் ஃபைட் பண்ண சொன்னாவும் அப்படியே நடுங்கோண்டா, நடக்கவே கஷ்டப்படுவான்டா, அப்படியே சிரிப்பா இருக்கும்டா அந்த சீன்லாம். எதுக்குடா இவ்வளவு வருத்திக்கிற உடம்ப போட்டு அப்படிங்கிற மாதிரி. இவன் வந்து ஃபிட்னஸ் அட்வைஸ் கொடுக்குறான் இதுல ட்விட்டர்ல, லீவாய் ப்ரோ மாதிரி இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கிறான். லீவைலாம் என்ன அளவுக்கு உடம்பு வச்சிருக்காரு, அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தது. சரி, இந்த பிய போட்டு பி செல்வன் PS2 இருக்குல்ல, அதாவது PS2 அந்த PS2 முடிச்சாச்சு. நீ எதோ சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இதை மூடுங்க, எனக்கு முடியல, நான் படத்தை டெலீட் பண்றேன். பீஸ் மேக்கர் ஆர்த்தர் மோகன் கடைசியா அந்த பணத்தை பாத்துக்கோங்க. மூடிடலாமா? தாராளமா. விக்ரம் பிரபுங்கிறான் பாரு அவன் அந்த மக்கட்ட வந்துட்டே இருக்கான் பாரு. நிறுத்துங்க அவனை. நெக்ஸ்ட் என்ன சொல்றீங்க, ஆரம்பிங்க நீங்க. நெக்ஸ்ட் என்னவா, ஒரே சூத்தடியாக உள்ளது வாழ்க்கை, ராண்ட் செஷனாக வச்சுக்கலாம் இத. நீயும் ஆளு ஒரு போன் பண்ணவே மாட்ட, சொல்லுங்க. ஆமா, பெருமையா வேற உணர்றியா நீ? என்ன பண்றது, நான் வந்து வேலையா இருக்குது, போன் அடிக்கவே மனசு இருக்க மாட்டேது, போன் அடிக்கவே தோண மாட்டேது. ஓஹோ, சரி, நீங்க இது நம்ம வந்து புதுசா வந்த மெம்பர்கிட்ட கேட்கலாம். சரி, பீஸ் மேக்கர் நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இந்த பாட்காஸ்ட்குள்ள வந்தீங்க? அவ்வளவுதான், கண்டென்ட் கிடைச்சிருச்சா? போடு, பீஸ் மேக்கரை குனிய வை, 2 பேரும் வந்து ஆளுக்கு ஒரு கை போடும். பீஸ் மேக்கர் குனிய வைக்கல, பீஸ் மேக்கர் குழிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான், அவன் பேசுறதே கேட்க மாட்டேங்குது எதுவுமே. கேட்கலையா? எஸ்கர்ட் கழட்டிட்டா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வெறும் வேர்வையோட உட்கார்ந்துருக்கேன், இப்படி சொல்றீங்க? என்னடா வேர்வையோட உட்கார்ந்துருக்கேன், பயங்கர டீடைலிங்கா இருக்கு. இல்லை, ஹலோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க சார்.
நீங்க தானே ப்ரோ ஆடிஷன் வச்சீங்க பாட்காஸ்ட்ல, சும்மா இருக்கவங்க பாட்காஸ்ட் வாங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது, அது வந்து ஃபுல்லா சொல்லணும், நீயே சொல்லணும். நான் அது எப்படி தெரியுமா சொல்லணும் பீஸ் மேக்கர், நான் வந்து ரொம்ப நாளா வந்து துண்டுபிடி பாட்காஸ்டோட ஒரு லிசனரு, ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆர்த்தர் ப்ரோட பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, அவன் கிடைக்கிறான், அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. லீவையோட பெரிய ஃபேனு, லீவை ஸ்குவாட்ல ஒரு முக்கியமான மெம்பரு, அப்படிதான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 20 வயசுக்காரன்னு நினைச்சேன் ப்ரோ, பார்த்தா 20 வயசுங்கிறீங்க. யாரு? லீவை ப்ரோ. ஏங்க லீவை தாங்க இந்த இருக்கிற பாட்காஸ்ட் எங்க இதுலயே ரொம்ப சின்ன பையன், சின்ன கோதியா, மீதி எல்லாம் பெரியவங்க. மனுஷன் இவ்வளவு பட்டிருக்காரு, ஒரு 28 வயசு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஏதோ கேஸ் ஏகப்பட்ட ஆபரேஷன் லீவையோட முதுகுல. லீவாயோட இன்ஸ்டாகிராம் பயோவே ஏகப்பட்ட ஆபரேஷன் லீவாயோட குண்டியில தான். ஆமா. சொல்லுங்க ப்ரோ, பீஸ் மேக்கர் நீங்க வந்து உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க, யாருக்கும் தெரியாதவங்களுக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இது வரேன், நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த எபிசோடு எப்படின்னா சீசன் 3ல வராது, சீசன் 3க்கு நடுவுல மிட் சீசன் ஏதாவது வரும். உள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி போறோம் சீசன் 3 அப்படிங்கறத ஒரு சொல்றதுக்காக தான் அந்த எபிசோடு. சொல்லுங்க, கண்டினியூ. நீங்க கேட்டு பாட்காஸ்டுக்குள்ள வந்தோம் ப்ரோ. நார்மலா பாட்காஸ்ட் கேட்டு இருந்தேன். ஒரு பாட்காஸ்ட்ல நீங்க கொலை யாரோட சரியா ஞாபகம் இல்ல, எல்லாரும் பாட்காஸ்டும் நான் கேட்பேன். அப்படியே உங்க பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நீங்க போட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி. என்ன சோகமான விஷயம் என்னன்னா, நாங்க ரெக்கார்டிங்கே 3 வாரத்துக்கு ஒரு தடவை தான் வைப்போம். அதை எடிட் பண்றதுக்கு 2 வாரம் எடுத்துப்போம். அப்பப்ப படிச்ச நேரம் போக பாட்காஸ்ட் கேட்பேன். அப்படியே இப்போ கொஞ்சம் பேசலான்னு, அவ்வளவுதான். அப்புறம் இது டாக்கிமிச்சிக்கு ஒரு ஆடிஷன் போவோமா? டாக்கிமிச்சி, நீங்க எந்த டாபிக்ல நீங்க ஸ்ட்ராங்கான இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? நான் வந்து அதிகமா மாங்கா படிப்பேன். ஊம்புற பிசினஸ்ல கரெக்டா இருப்பாரு. கரெக்ட். இல்ல இப்ப வந்து ஏன் டைம் லீவ் கொஞ்ச நேரத்துக்கு நடுவுல இல்ல பிட்டுல வந்து ஒரு கேட்டகரி வரும்ல, சாப்பாடு கொடுக்க போகும்போது என்கிட்ட சில்லறை இல்ல, நீங்க வேணா வேற வழியா வாங்கிக்கிறீங்க, அதனாலதான் டேய் மாத்தி அடிச்சுக்காதீங்க ப்ரோ. நானும் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு பார்த்தேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குதுங்க. சரிங்க, சாசாக்கு போன் அடிக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். சும்மா இருக்க. இப்ப அந்த பிள்ளைக்கு போன் அடிச்சு நான் சொல்றேன், இந்த பாருமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருமான்னு. பீஸ் மேக்கர் வந்து நான் 3 பேர் வாயும் பாக்குறானா, என்ன பேசிட்டு இருக்காங்க இவங்க, ஒன்னும் புரியவே இல்லை. அப்படிதான் பாப்பானுங்க, நீ வேற. இரு, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன். சொல்லுங்க ப்ரோ பீஸ் மேக்கர் சொல்லுங்க. போன ரெக்கார்டிங்ல தான் நான் இருந்தேன், எனக்கு தான் தெரியுமே. ஓகே. ஆமா, அவர் ஹாஸ்டல் இருந்தாரு. ஹாஸ்டல் சொல்லிட்டேனே, சரி விடு, அதான் வரப்போகுது. அந்த எபிசோட்ல நீ தான் வரல டாக்கிமிச்சி, நீ தான் வந்து நான் பூம்ப போகிறேன் கேரளாவில் அப்படின்னு சொல்லி ஓடிட்டேன். சரி இரு, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்துட்டேன். அதுதான் இப்போ பில்லி புச்சர் அவரை பேச வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நேத்தி வந்து போன் அடிக்கிறேன்டா. நேத்தி நான் வந்து வெளில போயிட்டு படத்தெல்லாம் போயிட்டு வந்தேன், போன் அடிக்கிறேன் லீவாய்க்கு. லீவாய் என்ன போன் அடிச்சா டைலர் போன் எடுக்கிறான். ஏன்னு பார்த்தா டைலர் பேச்சே ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோ 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 அந்த மாதிரியே பேசலாம். என்னடா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி பேசா, லீவாய் வந்து வேலையா இருக்கான் ப்ரோ, அப்புறம் பேசுவான் ப்ரோ. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அந்த சஸ் மியூசிக் வரும்ல அமாங்கஸ்ல, டன் 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 டன், அந்த மாதிரி மியூசிக் வருதுன்னா பாத்துக்கேன். ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி எல்லாம் என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இவன் போன் எடுக்கிறான், வாய் பார்த்தா ஒரு கோகுல்டு சவுண்டா வருது, அந்த மாதிரி சவுண்டா வருது. ஐயோ போயிட்டாருங்க, ஓடிட்டான். அவ்வளவுதான், அவனை துரத்தி வரதுக்காக தான் அப்படி சொன்னா போயிட்டான். சரி பில்லி புச்சர், நீங்க சொல்லுங்க ப்ரோ உங்களை பத்தி. என்னடா மகேன் இன்டர்வியூ எடுக்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க, நீங்க சொல்ல ஆரம்பிங்க. நீங்க எதுக்காக இந்த பாட்காஸ்ட் வந்தீங்க,
என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்க சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ? அதுக்கு முன்னாடி என்ன சேலரி வாங்குனீங்க? அதெல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. 2 இயர்ஸாவே நான் பாட்காஸ்ட் எல்லாமே கேட்டுட்டு இருப்பேன். ஆ ஸோ அது அது பார்க்கும்போது அந்த லீடிங் பேஜஸும் இருக்கும். அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். சரி என்ன பண்றாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் இதுல நான் மூவி ஆலோசகர் பேஜ இது ஃபாலோ பண்ணுவேன். லீடிங் பேஜ் கேட்டுக்கோங்க எல்லாரும். அப்படி அதுல பார்த்து அது முன்னாடியே பார்த்துட்டு இருக்கும்போது அதுல திடீர்னு இது வந்துச்சு, இது மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறோம், அதாவது ஸ்பீக்கருக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆடிஷன் பண்றோம் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸ்டோரி. ஆ அந்த டைம் வந்து எனக்கும் கொஞ்சம் கில்ட்டா இருந்த டைம் இருந்துச்சு. ஒண்ணுமே பண்ணாம இருக்குமே, சும்மாவே இருக்குமே, இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேணா போய் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். டிஸ்கவுண்ட் வேற ஆக்டிவா இருந்தேன். ஓகே ஓகே. டிஸ்கவர்ல ஆக்டிவா இருக்கும்போது அவங்களோட சர்வர்லயும் நான் எனக்கு பிடிச்ச பாட்காஸ்டோட சர்வர்லயும் நான் ஆக்டிவா இருக்கிறதுனால உங்களோட சர்வர் அப்பதான் நான் உள்ள வரேன் ஃபர்ஸ்ட் டைம் ஆடிஷனுக்காக. ஓகே ப்ரோ. ஆடிஷன் வந்து சரி அது அட்டென்ட் பண்ணி நீங்க சரி நல்லா இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுனால இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறோம். ஓகே ஓகே ப்ரோ. எங்க பாட்காஸ்ட் நீங்க கேட்டிருக்கீங்களா? நான் உங்களை வற்புறுத்தி 2 எபிசோடு கேட்க வச்சேன்னு நினைக்கிறேன். ஒரு சில எபிசோட் கேட்டேன் நானு. இந்த பிளிப்போட ஒரு எபிசோட் ஒன்று போட்டிருந்தேன், அது கேட்டேன். சின்ன எபிசோட பார்த்து கேட்டிருக்கான்டா. அதான் இரவு நிழல் எபிசோடும் இது மட்டும் தான் கேட்டிருப்பாரு, கேளுங்களேன். சரி ஓகே விடுங்க, அவரை ஃபர்ஸ்ட் புள்ளி பண்ண வேண்டாம். சரி ப்ரோ, நீங்க அடுத்து என்னடா? சரி ஆர்த்தர், மாத்தி மாத்தி புள்ளி பண்ணிக்கிறேன். அந்த செஷன் உள்ளார போயிடுவோமா? இவ்வளவு நேரம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஆர்த்தர், ஏதாவது ரேண்ட் செஷன் இருந்தா சொல்லுங்க. ரேண்ட் செஷன் இல்ல ப்ரோ. சரி சரி, நான் ஒருத்தட்ட ஒரு பச்சை சங்கி ஒருத்தன் இருக்கிறான்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பச்சை சங்கி ஒருத்தன் இருக்கிறான். இது ஒரு கிரிஞ்சு ஸ்டோரின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து இது பேச வேண்டிய ஒரு ஸ்டோரி. இவன் கேவலமா இருக்கான். இந்த ஸ்டோரி கேட்டுட்டு அந்த இது சொல்லுவானுங்களே, டைப் எஃப் டு பே ரெஸ்பெக்ட் அப்படிம்பாங்களா, அது மாதிரி அந்த எச்சு துப்புற மாதிரி ஒரு எமோஜி இருக்கும்ல, அதை டைப் பண்ணுங்க, டு பே ரெஸ்பெக்ட். இது என்னன்னா ஒரு பச்சை சங்கியின் கதை. அவன் என்ன சொல்றான், இது மாதிரி நம்ம அருண்குமார் இருக்கார்ல, அருண்குமார் தேனி, வணக்கம் மாப்பிள்ள, தேனில இருந்து ஓலாய் பயல என்னடா பண்றீங்க அப்படி பாருல, அந்த ஓலாய் பய அருண்குமார் என்ன சொல்றான் ஒரு வீடியோல, ஒருத்தவங்க வந்து இந்த ஷால் எல்லாம் போடாம டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இது மாதிரி இதா ரிவீலிங்கா போட்டு ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றான், இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போறீங்க, எதுக்கு இப்பெல்லாம் ட்ரெஸ் போறீங்க, பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி துப்பட்டா போடுங்க தோழிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கான் அவன் பாணியில. இந்த விஷயத்தை இதை வந்து நான் வந்து எப்படி நானும் வெஜிட்டாவும் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்குவோம், இந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்குவோம்னா ரொம்ப ஒரு சர்க்காசமா நாங்க விளையாட்டுக்கு நாங்க பேசிக்குவோம், கரெக்டா தானே சொல்றாரு சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்க பேசிக்குவோம், நாங்க எப்பவும் பேசுறது. நான் வந்து அதே மாதிரி ஒரு இதுல பேசிட்டு இருக்கேன், சும்மா வெஜிடரை டைப் பண்ணிருக்கேன், இன்ஸ்டால டைப் பண்றான் அவனுக்கு மெசேஜ், அதை அவன் பக்கத்துல இருந்து படிச்சுட்டான். படிச்சுட்டு ஆமால எப்படி இப்படி எல்லாம் பண்றாங்க, இவ்வளவு கேவலமா இருக்கிறாங்க, எப்படி இந்த பொண்ணுங்க எல்லாம் வீட்டுல விட்டுறாங்க, போனை பிடிங்கி வைக்கணும் அப்படிங்கிறான்டா. எனக்கு ஆர்த்தர், நீ ஃபர்ஸ்ட் புண்டை, நீ என் போனை எட்டி பார்த்ததே தப்பு, அது இல்லாம அதுல ஒப்பீனியன் சொல்லப்படுற புண்டை நீ, அதாவது சுன்னத் குஞ்சி டிடெக்டட் ஒப்பீனியன் ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி நான் ஐயோ எப்படிடா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்குடா. அவனுங்கள சின்ன வயசுல இருந்து இது பண்றாங்கடா, டியூன் பண்றாங்களா என்னன்னு தெரியலடா, அவனுங்க அப்படிதான் பேசுறானுங்க. ஏன்டா இப்படி சொல்றேன்னு சொல்லி அவன்கிட்ட கேக்குறேன், ஏன் இது உண்மைதானே, அவன் கரெக்டா தானே சொல்றாரு, அவரை ஏன் நீ சொல்ற? இல்லங்க எனக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க, டாட்டூ போட்டா தப்பாங்க சரியா? இங்க பாரு, போன் பாக்குறதே ஆறாம இது கேளு, டாட்டூ போட்டா தப்பா, அது ஏன்னா வந்து நீ வந்து உன்னோட உடம்புக்கு யூ ஆர் டூயிங் எ மாடிஃபிகேஷனா, அது வந்து தப்பா, அப்புறம் என்ன பொண்டைக்கு சுன்னத் பண்ற அப்படின்னா அது வந்து புக்ல இருக்குல்ல அப்படின்றாங்க. அவன் புக்ல இருக்கிறதெல்லாம் இந்த நம்ம லீ பாய் இருக்கான்ல, அவன் வீடியோஸ் தானே நான் பாக்குறேன், போர் அடிச்சா இப்பெல்லாம். நிறைய பேர் சொல்லி இந்த இவரு டிஎம்ஏ ரிக்கன் வந்து அன்னைக்கு பேசிட்டு இருந்தார், அன்னைக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு நாங்க ஃபோர்ட்நைட் விளையாடுவோம், நாங்க 2 பேரும் விளையாண்டு இருக்கும் போது சொல்லிட்டு இருந்தாரு இந்த லீபாய் கதை. எனக்கு கேட்டோன்னா ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி அதிகமாயிடுச்சு, அதனால அவனோட வீடியோ தான் பாத்துட்டு இருந்தேன். செம்ம சிரிப்பா இருக்குடா அவங்களோட இதெல்லாம். இது பண்றானுங்க, அதாவது குழந்தை திருமணம் பண்றானுங்கடா, அதை அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறானுங்கடா போட்டு, இதுல என்ன தப்பு இருக்கு ப்ரோ அப்படிங்கிறானுங்க. ஆனா கலப்பு திருமணம் மட்டும் பண்ணக்கூடாது அப்படிம்பானுங்க. கலப்பு திருமணம் பண்ணா இது
ஆனா லிட்டரலா குழந்தை திருமணம் பண்ணலாம். சார், எங்க ஆ, எங்க ஏரியால வந்து நான் இது மாதிரி ஒரு பச்சை ஏரியால தான் இருக்கேன், சரியா? ஒரு தெரியும் 19 தெரியும். வயசு 19 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவானுங்க. ஆ, கல்யாணம் பண்ணிட்டு அவன் வந்து ஊருக்கு போயிடுவான் அந்த பையன், சரியா? ஆமா, அவன் வந்து ஃபாரின் அந்த போயிடுவான். அவன் இருக்கிற கேப்ல அவனால எத்தனை தடவை பண்ண முடியுமோ பண்ணிட்டு போயிடுவான். ஆமா, கரெக்ட். அவன் வந்து போகும்போதெல்லாம் ஒரு குழந்தை வந்துடும், அவ்வளவுதான். இல்லடா, அவனுங்க மோட்டிவ், அவனுங்க வந்து அவனுங்க பொண்ணுங்களை பாக்குற ஒரு விதமே அவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவுதான். அவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த ஆப்ஜெக்டிஃபை பண்றேன்னு சொல்லி திட்டுவாங்கல்ல எல்லாரும், ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்கல்ல. வேண்டாம் வேண்டாம் ஆர்த்தர், இதோட நிறுத்திடு. என்னோட இன்னர் வெஞ்சன்ஸ் எல்லாம் நீ டேப் பண்ற, கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட இருடா வேண்டாம். டேய், அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்த வந்து இவங்க ஐ டுக் இட் சீரியஸ்லி அப்படிங்கிற மாதிரி இவனுங்க மைண்ட் செட்டே அவ்வளவுதான். அந்த மாட்டு மூலக்காரங்களா தான் இருக்கிறானுங்க. இவ்வளவுதான் நான் யோசிப்பேன், இதுக்கு மேல என்னால யோசிக்க முடியாது. எனக்கு புக்ல எழுதிருக்கதை மட்டும் தான் நான் பண்ணுவேன், எனக்கு சுய அறிவு கிடையாது. எது இடையில பண்ணாலும் எழுதி ஹராம் இருக்கிறது. உண்டா? ம், இருக்கு. இது வந்து இருக்கு எல்லாரையும் போகுது. திட்டல, இந்த மாதிரி பண்றானுங்கல்ல அவனுங்களாம் திட்டுறேன். பண்றவங்க கேட்கறவங்க திட்டுறான். யாருக்கும் டேய், இது டேய், குத்துனுச்சுன்னா உனக்கு நீங்க அப்படி அப்பதான் இருக்கீங்க உனக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம்டா. ஆ. ப்ரோ வில்லி பீஸ் மேக்கர், நீங்க ஏதாவது அது சொல்லணும்னா சொல்லுங்க. அது என்னதுன்னாங்க, அவன்டாண்டா என் தலைவன் அது ஒப்பீனியன் சொல்றேன். குமார். ஏய், அது இருங்க என்னதுன்னாங்க இவர் ஆள் ஐயா பேசட்டும், பேசுங்க. அது என்னதுன்னாங்க, சில பேர் தான் என்கிட்ட பேசும்போது எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப நீ என்னடா நினைக்கிற, இந்த பொண்ணுங்களை எல்லாம் இப்படி அடக்கி வைக்கிறாங்களா, அதை பத்தி எல்லாம் நினைக்கிறேன். அதெல்லாம் நான் தேவையில்லைன்ட்டு நான் ஃபெமினிஸ்டா பேசினா கூட ஒருத்தர் என்கிட்ட என்ன சொன்னாரு, அதெல்லாம் இல்லடா, முஸ்லீம்லாம் அந்த காலத்துல இந்த காலத்துல எதுக்கு இப்படி அடக்கி வைக்கிறாங்க, ஏன்னா பொண்ணுங்கள்ட்ட பவர் வந்துட்டு நமக்கு ஏறி நின்னுட்டு அவங்க நம்மள ஆட்டிடுவாளுங்க, அதை ஆட்டி படைச்சிருவாளுங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக முன்னாடி முட்டாள் அந்த மாதிரியான கேங்ஸ் அவங்க எல்லாம் பேசுனது. அதுதான் அவங்கதான். அந்த இல்ல மாதிரி இல்ல பேசுவானுங்க. லீவை லீவை ம், அவங்களுக்கு ம். வந்து இதுலதான் அவங்க மேல வரக்கூடாது. ஆனா வந்து பண்ணும்போது மட்டும் கெட் ஆன் டாப் ஆஃப் மீ அப்படின்னு ஆமா, இது புண்டாங்க. ஓசோ வந்துட்டு செக்ஸ்லாம் சொல்லுவாரு. நீங்க பொண்ணுங்க வந்து எப்படி வச்சிருக்கீங்கன்னா, ஒரு செக்ஸ்ல கூட நீங்க தான் மேல இருக்கணும், பொண்ணுங்க கீழே இருக்கணும். அவ்வளவு நீங்க அடக்குத்தன்முறையா தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஒரு பொண்ணு அப்படி வந்துட்டு அந்த அப்படியே அப்படி இருந்தாலும் லீவை அஹ், அப்படி இருந்தாலும் 10 செகண்டுக்கு மேல பண்ண மாட்டாங்களே, ஊத்திடுங்க வெளியே. அதான் சொல்லிட்டு கேளுங்க. அவளுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு பொண்ணு அப்படி பொம்மை மாதிரி இருக்கணும், நீங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அதுலயே உங்க ஆணாதிக்கவாதி தெரிஞ்சிடும். நீங்க அப்ப ஸ்டார்ட் பண்றீங்க. உங்க ஆண்களோட செக்ஸ் என்னன்னா, நீங்க வந்து இன்சர்ட் பண்ணி எல்லாம் முடிச்சிடுறீங்கல்ல, அது செக்ஸா இல்ல. அவங்களோட செக்ஸ் வந்து எப்ப ஆரம்பிக்குதுன்னா, நீங்க முடிச்சுட்டு கிளம்புறீங்க பாத்தீங்களா, அப்பதான் செக்ஸே ஆரம்பிக்குது. நீங்க பொண்ணுங்களை ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டா தான் பாக்குறீங்க. நீங்க பண்ற செக்ஸ் தப்புங்கிறாரு. அதனாலதான் போயிட்டு ஓசோ புக் எல்லாம் வாங்கி படிங்கிறேன். ஓசோ புக் வாங்கி ஏய், படிச்சுட்டு நல்லா இல்லடா, செக்ஸ் பண்ணுங்க இவன் நண்பர்களே. இவன் இவன் வந்து சரி, ஓகே, புக் ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்கட்டும். நான் சொல்றேன்ல, இந்த மாதிரி நான் ஒருத்தன் சொன்னான் என்கிட்ட அப்படின்னு சொன்னேன்ல, அவனோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? அவன் பொண்ணுங்களை நான் வந்து தப்பா சொல்ல நினைக்காதீங்க, அவன் அப்படி நினைக்கிறான்னு மட்டும் தான் சொல்றேன். அவனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கிறது ஒரு டப்பு மட்டும்தான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட அவனோட அறிவு அவ்வளவுதான். அவனை வந்து வீட்டுல அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கானுங்க. எல்லாம். ஓகேவா? ஆனா ஆர்த்தர் அது எப்படி தெரியுமா, கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அது மாதிரி ஒரு புண்டைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க என்னடா அதானே அப்படித்தானே பண்ணுவானுங்க. தேடி கண்டுபிடிப்பானுங்க. ஓகே, அதுதான்டா இவரு எப்படின்னு தெரியல. சரி, பர்சனல் விஷயத்தெல்லாம் டே லைட்டா டாக்கி வச்சு அடிக்கிறான், அவர் உள்ள தூக்கி போட்டு குத்துன்னு குத்துறான். அடிக்கடா அவனு. இல்ல இல்ல பர்சனல் விஷயத்துல உறிஞ்சு உரியணும்னு சொல்லிட்டு இர்ஃபான் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ. இர்ஃபான் பயங்கர முற்போக்கா ஒரு வேலை பார்த்தான் தெரியுமா? இப்போ அவன் கல்யாணம் ஆச்சுல, ஏங்க அதுல போயிட்டு போட்டான் பாத்தீங்களா வீடியோ? இது மாதிரி அதான் இந்த மாதிரி இந்த காதுல இது போட்டிருக்கிறது ஹராமா, இது போட்டிருக்கிறது ஹராமா, அப்படிதான் போடுவாங்க. மாதிரி ஏதோ ஒண்ணு போறான்டா, பயங்கரமா பண்றான்டா. அப்படியே முஸ்லீம் நம்ம அடிக்கணும்ன்ற மாதிரி போகுது. சொல்றேன், இந்த ஹலால்னா என்னங்க? ஹலால்னா என்ன தெரியுமா? ஹீரோ நான் சொல்றேன். ஹலால்னா என்னன்னா, இது கறி வெட்டுறாங்கல்ல, அதாவது கோழியோ மாடோ பன்னியோ. சரி சொல்லு. அது வந்து அந்த ஹலால் தான் என்னன்னா, அந்த கோழி வந்து கண்ணி கழிஞ்சிருச்சு வச்சுக்க, அந்த கோழியே சாப்பிட மாட்டாங்க. புரியுதா? ஐயோ, அது கிடையாதுடா. எனக்கு தெரியும், உங்கள்ட்ட இருந்து நான் பதில கேக்குறேன், சொல்லுங்க. சரி நான் சொல்றேன். அது என்னன்னா, ஹலால்னா அந்த ரத்தத்தை வந்து ஃபுல்லா சொட்ட விட்டுட்டு பண்ணுவாங்கடா. ஒரு மெத்தட் சொல்லி ஓதிட்டு வெட்டுவானுங்கடா. ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி வெட்டுவானுங்கடா. எதுக்கு ஓதுறாங்க? ஓதனா புக்ல எழுதி இருக்குல்ல, புக்ல எழுதுனா தானே பண்ணுவோம் நாங்க. எதுக்கு ஓதுறாங்க? அதானே புக்ல எழுதி இருக்கு. யார்கிட்ட ஓதுறாங்க? யார்கிட்ட ஓதுறாங்க? நம்ம அல்லாட்ட தான். அல்லாட்ட என்னன்னு ஓதுறாங்க?
அவனுங்களுக்கு தானே தெரியும். அவங்க ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி ஓதுறாங்கடா உருதுல. சம்பளோ சிபோ சிச்சுபி அப்படிம்பாங்க. இன்டென்ஷன் என்ன? மீதி Intention. தெரிஞ்சா கூட சொல்லுங்க. இருங்க, சரி இருங்க. ஒரு நிமிஷம். அது தெரியல வந்து தெரியலங்க ப்ரோ. இல்ல ப்ரோ நீங்களே ஏதோ யோசிச்சு வச்சிருப்பீங்க. நீங்க சொல்லுங்க. எதை சொன்னாலும் இல்லங்க சொல்றேன். நான் நிறைய இடத்துல நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்றேன். சொல்லுங்க bro. அது வந்து கரெக்டா ஒரு வெயின் இருக்குமாங்க. வெயினா ஒரு ஆர்டரியோ, அந்த ஆர்டரிய கட் பண்ணி விட்டுட்டா இருக்கிற பேட் பிளட்ல வந்து ட்ரெயின் ஆயிடுமா. அது ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா சிஸ்டம்ல வந்து எந்த பிளட்டுமே இருக்காது. இரு நான் இன்னொன்னு சொல்லவா? சொன்னாரு பாருங்க ஐயா வாய்ஸ் ஓகே சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லவா? இது இருங்க அத சொல்லிடுறேன். அவர் சொன்னதுதான் கரெக்ட். ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்துட்டு இது வெட்டலே பாவம், இந்த பாவம் செய்யறதுல நான் வந்துட்டு அல்லாஹ்ட்ட வந்து சாரி சொல்றேன், மன்னிப்பு கேக்குறேன்றதுக்கு சொல்லுவானுங்க. இததான் சொல்ல வந்தேன். என்னன்னா, நீ ஒரு கோழியை வெட்டுற, ஆடை வெட்டுற, நீ கோழிக்கு தான் மன்னிப்பு கேட்கணும். நீ போயிட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. அல்லாஹ் gave his பெல்லாடா. That's why மயிறு நான் அல்லாஹ் இல்ல எல்லா சாமியுமே தான் திட்டுறேன். அதுக்கு ப்ரோ இருங்க. லீவாய் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எபிசோட், லீவாய் ஃப்ரம் சீசன் 3. நான் வந்து ஒரு விஷயம், ஒரு டெஸ்ட் ஒன்னு வைக்கணும். லீவாய் ப்ரோ, சாய் பாபா பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேணாங்க கடந்து போயிடலாங்க. அது ஏத்திஸ்ட் எபிசோட்ல பேசிக்குவாங்க அதை பத்திலாம். சரி ஓகே ப்ரோ. இல்ல அவர் வந்து சாய்பாபா பக்தனா வந்தாரு உள்ள. இப்ப வந்து அப்படி இருக்காரு. நான் கன்ஃபியூசிங்கா இருக்கு, அதனால தான் கேட்டேன். சரிங்க, நம்ம அடிக்கு நாளைக்கு பேஜ் இருக்குமா, இது பாட்காஸ்ட் இருக்குமான்னு தெரியல. சரி பரவாயில்ல. சரி இருங்க. இது பீஸ் மேக்கர் பில்லி குச்சர்லாம் இத பத்தி கருத்து வச்சிருந்தாருன்னா அவங்க ஒருத்தி கேட்டோம். நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? நல்லா கேக்குது ப்ரோ. சொல்லுங்க. அப்பா ஹலால்னா அந்த அது ஏதோ சொல்லுவாங்க, கருத்தடை மாத்திரை போடுறது இல்லையா? ஐயா இருங்க, நான் இன்னொன்னு சொல்லவா? நான் ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்லவா? நம்ம டாக்கி மிச்சி ஒரு தடவை நம்ம பாய் நண்பர் வந்து ஸ்பெர்ம் ஊத்தி கொடுத்த இதுதான் சாப்பிட்டாராம். ஐயோ வாத்தாரே. இல்ல இரு நான் சொல்றேன். நான் ஒண்ணு பார்த்தேன், எதுலயே போட்டுதானுங்கடா. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, பாட்காஸ்ட்ல சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பாய்ங்க எல்லாம் வந்து அவங்க இதை வம்சத்தை உற்பத்தி பண்றதுக்காக இதுல ஊத்தி தராங்க அப்படி சொல்லி எவனோ ஒருத்தன் போட்டிருந்தான். எப்படிதான் இது பண்றாங்கன்னே தெரியலடா. எப்பா ஐயோ வாந்தி வருது ஆர்த்தர். அடுத்த தடவை நீ வந்து எவன இந்த கேக்குறவன் எல்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும் போது நாக்குல குத்தணும் அவனுக்கு. ஏய் இங்க பாரு ஆட்டோ. பீஸ் மேக்கர் பாத்தியா சைடு கேப்ல கலாய்க்கிறான். ஓகே இல்ல பெண்கள் பேசுறானுங்களே. இப்ப நான் ஸ்விக்கி ஆர்டர் எடுக்க வந்திருக்கேன் ஒரு ஹோட்டலுக்கு. அங்க வரிசையா ஜொமேட்டோ டிஷர்ட் போட்டு ஒரு 5 லேடிஸ் உட்காந்துருக்காங்க. ஏங்க அதெல்லாம் தப்புங்க. பொண்ணுங்க வெளியே போக கூடாதுங்க. வெளியே போக கூடாதா? அததாங்க நானும் சொல்ல வரேன். அதெல்லாம் கரெக்டாங்க. அவங்க குர்தா போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்களா இல்லையா? ஹிஜாப் எல்லாம் போட்டு நீங்க சும்மா இருங்க. ஐயோ அவங்கள வந்து என்ன பண்ற லிவாய்? அவங்கள என்ன பண்ற, ஒரு இடத்துக்கு அவங்கள கூட்டு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து அடிங்க. அவங்கள போட்டு கல் எடுத்து அடிங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அடிங்க. பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்களா? இப்படி ஜொமேட்டோ டிஷர்ட் போட்டு ஆர்டர் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கங்க? இல்லடா, இந்த ஹிஜாப் விஷயத்த இவங்க பண்ற, அவங்க இந்த பாய் வீட்டுல பண்றதை விட இவங்க ஜெய் ஸ்ரீராம் காரங்க தான் அதிகமா பண்றானுங்க. இப்போ எதுக்கு போடுறா இது பண்ற அப்படிங்கிறானுங்களா? நீ எதுக்கு நூல் போடுற, கழட்டி குஞ்சில கட்டிக்கன்னு சொல்ல வேண்டியதானே? அதுதானே பண்ணணும். அவங்கள மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் ரிக்வயர் மாடர்ன் சொல்யூஷன்ஸ். இந்த விஷயம் வந்து நான் நிறைய ஃபாலோ பண்றது. இவங்க பண்றது இதாங்க. அன்னைக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு ஆட்டோல ஏறுறேன், பார்த்தா ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்டுது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஆண்கள் மட்டும் வேலை செய்யக்கூடிய இந்த உலகத்துல பெண்கள் எதுக்குங்க இந்த வேலை எல்லாம் பாக்குறாங்க? ஆஹா இது என் நாட்டுல அடிமைப்படுத்துறது, அயல் நாட்டுல அடிமைப்படுத்துறது. ஏதோ டைலாக் வரும், என்னது? இங்க அடிமையா இருக்கிறாங்க, அயல் நாட்டுல அடிமையா இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும்ல. இது தாய் நாட்டுல உரிமை பறிக்கப்படுறதுனால அயல் நாட்டுல அடிமையாக்கப்படுகிறேன் அப்படிமால. சரிங்க, இது வந்து ஃபில்லர் எபிசோடா பாய் எபிசோடா? இது டாக்கி மிச்சி பல நாள் வன்மத்தை கக்க ஒரு தூண்டுதலா நான் கொடுத்தேன். அவன் வந்து கக்கிட்டான்.
வர எல்லாரையும் வந்து என்ன நோக்கி மாத்தி விடுற அதானே தெரியும். வாங்கடாவே புண்டை, நான் வேணா தாக்கி வச்ச ஐடியா டெலிட் பண்ணிட்டு புதுசா கட்ஸ்னு கொண்டு வருவேன் என் பேரு. இல்ல அப்ப கூட வந்து ஒரு ஹாப்பியான பர்சனா வந்து உனக்கு கருதிக்க மாட்டேன். நான் சொல்றேன் ஒன்னே ஒண்ணு, இப்போ உனக்கு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. நம்ம லீபாய் ப்ரோ இருக்காருல, லீபாய் ப்ரோக்கும் அப்படிதான் இருந்தாரு. லீபாய் ப்ரோ நீ வரதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா தான் சுத்திட்டு இருப்பான் எப்பவுமே. நான் கூட நல்லா தான் இருப்பேன், அவன் வந்து ரொம்ப இதா சுத்திட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அவனே அவனை வந்துட்டு இந்த விஷயம்னு சொல்லி அவனை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டான், செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு இப்போ ஓரளவு நல்லா இருக்கானான்னு தெரியல. இருக்கியா? அவன் இருக்கான், அவனுக்கு இப்ப கூட இருக்குதான். ஆனாலும் அவன் அந்த விஷயத்த வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போறான். அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போனா என்னன்னு நான் கேக்குறேன். நானும் அப்படிதான் எடுத்து போயிட்டு இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு சும்மா வீட்டுல, நான் இப்பெல்லாம் சும்மா வீட்டுல இல்லையா, நானும் லீவ் பாய் மாதிரி வேலைக்கு போறேன். என்னோட ஒர்க்கை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். கரெக்டா காலேஜுக்கு போறேன், லீவ் போடுறது இல்லை, எல்லாத்தையும் கரெக்டா பாக்குறேன். நான் போன் அடிச்சோடனே எப்ப போன் அடிச்சாலும் போர் அடிக்குது லைப்ரரியில இருக்கேன் அப்படிங்கிறது. சாயந்தரம் ரெக்கார்டிங் பண்ணலாமா ப்ரோ அப்படிங்கிறது. ஏன் சாயந்தரம் தான் நீ ஆட்டிக்கிட்டு பீச்சுக்கு போயிடுறேன்? நான் இப்போ பீச்சில் அதெல்லாம் போறது கிடையாது. நான் வந்து சொல்லிட்டேன் டேய் இங்க பாடுறா 20 எபிசோடு லிஸ்ட் போட்டு கொடுத்தா இதுக்கு மேல எதுவும் எபிசோடு வேணாம்டா அப்படிங்கிறான். அப்படியும் அடுத்த நாளே வந்துட்டு ப்ரோ இந்த எபிசோடு ஏதாவது ஒண்ணு ரெக்கார்டு பண்ணுவோமா வேற ஏதாவது அப்படிங்கிறது. டேய் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணலாம்டா. இது நான் சொல்றது நியாயமா இல்லையான்னு நீயே சொல்லு. 20 எபிசோட்னு நீ லிஸ்ட் போட்டு கொடுத்துட்ட, ஆனா அது ஒண்ணுத்தையும் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியா? இல்ல. இனிமே என்னடா பண்ணணும், நம்ம லீபாய் பேஸ் பண்ணி தான் நிறைய எபிசோடு இருக்கு. அவர் வரமாட்டாரு, நான் என்ன பண்றது? எனக்கு அதான் தெரியல. லீவை வர இப்ப அந்த இல்ல சரி நான் வந்து எபிசோட் நான் ரெக்கார்ட் பண்ணலாம்டா. நம்ம வந்து எப்ப தெரியுமா, நான் நாளைக்கு கூட பண்ணலாம்டா, நாளைக்கு சாயந்தரம் பண்ணலாம். நான் வந்து ஒரு வீடியோ எல்லாம் அமிச்சு உன்னை படிக்க சொன்ன தெரியுமா ஒரு எபிசோடு. என்ன படிக்க சொன்ன? படிங்க ப்ரோன்னு சொன்னால ஒரு எபிசோடு. இப்ப நான் இதுக்கு பீப் போட்டுறேன். எபிசோடு படிக்க சொன்னால, படிச்சியா? இல்ல, நீ எனக்கு அனுப்பிச்சு விடு, நான் கரெக்டா ஃபுல் ரிசர்ச் டெலகிராம்ல அனுப்பிச்சிட்டேன், நீ பாத்துட்ட? அத பாத்துட்டேனா? டெலகிராம்ல அனுப்பிச்சிருக்கேன் பாரு, வீடியோ எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். சரி நான் பாக்குறேன். படிக்கிற வீக்கெண்டும் படிக்கிற எல்லாமே படிச்சுட்டு சொல்லு, படிச்சுட்டு ஒப்பிக்கணும். அப்புறம் தான் உனக்கு எபிசோட். டேய் உனக்கு இல்லடா, துண்டுபிடி பாட்காஸ்ட்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குல்ல, அதுடா. அப்படிலாம் ஒரு பாட்காஸ்ட் இருக்கா? டெலகிராம் சேனல் இருக்கா? என்னடா சரிங்க பாத்துட்டேங்க. சரி அந்த 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 சேனலை இதுலயும் போட்டு விடுறேன், அந்த இவங்களும் ஜாயின் ஆகிட்டோம். ஆமா பாத்தீங்களா பீஸ் மேக்கர் எப்படி ஒரு சர்வாதிகார இது நடக்குது இங்க அப்படின்னு மாதிரி பண்றாரு. என்னது ப்ரோ? ஆமாங்க, ஹிட்லர் மாதிரி தாங்க பண்றாரு. படிங்கிறாரு. என்னடா குரூப் சேர்றீங்களா? ஆமா சார், இது அதான் பீஸ் மேக்கர் எபிசோடு கரெக்டான டைம்ல குடுக்கலன்னா எடிட் பண்ணி கொடுக்கலன்னா அசிங்கமா பேசுவாரு. இல்லங்க நானே படிக்க முடியல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நீங்க இருந்தா இவர் இன்னும் என்ன படிக்க சொல்லுவாரு போல. ப்ரோ இங்க பாருங்க, நம்ம வந்து பழைய மாதிரி இல்ல, ஹோல்சம் பாட்காஸ்ட் இல்ல. இப்ப வந்து படிச்சு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் பேசுற பாட்காஸ்டா மாறிடுச்சு இது. சரி அடுத்து யார் அடிக்கலாம்? இது லீவ் ஆயிட்ட அந்த எபிசோடு கேட்டல, அதை போய் கேட்டுறா, நான் கட் பண்ணிக்கிறேன். அவன் போயிடுவான் அப்புறம். வண்டி ஓட்டிட்டு இருக்காரு போல, அவன் பேசுவான். டேய் அவனுக்கு புரியவே இல்லை, என்கிட்ட கேக்குறான், என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டான். இவனெல்லாம் பாட்காஸ்ட் எதுக்கு வச்சிருக்கீங்க? பாட்காஸ்ட்ல வச்சிருக்கிறதுக்கு நீங்க வேற எதுவும் பண்ண போலாம், வேற எதுவும் தொழில் பண்ணலாங்கிறான். லீவாய பாட்காஸ்ட் வச்சுக்கிறது வேற தொழில் பண்ணலாங்க. சரி வேற டாபிக் போல, வாங்க நம்ம முடிச்சு டாபிக் போயிட்டு முடிச்சுட்டு அப்புறமா நமக்கு வெட்டி கதை பேசலாம். சொல்லுங்க ப்ரோ. இல்ல நீங்க படிக்கல சொல்றீங்க பத்தி. நான் அப்பேற்பட்ட எங்க வீரவம்சத்தையே பிடிஎஃப்ல தான் பார்த்தேன், படத்துல சொன்னேன், சொன்னேன். ஆமா இங்க பாருங்க, அடுத்த ப்ரோ இங்க பீஸ் மேக்கர் ப்ரோ அடுத்து வந்து ஒரு எபிசோட் பண்றோம். இங்கே கூட டிஸ்க்ளோஸ் கூட பண்றேன். நம்ம காடுவெட்டி ஐயாவையும் டாபர் ஐயாவையும் பத்தி ஒரு எபிசோடு பண்றோம். அதான நல்ல விஷயம், அதான் ஒரு தமிழனுங்கிற அந்த பரம்பரைக்கு ஒரு அழகம். சொல்லுங்க, நீங்க எதுக்கு அயல் நாட்டு இப்போ இதெல்லாம் படிக்க சொல்றீங்க? நம்ம ஊர் கதையை படிக்கலாங்கறியா? அப்படி தற்சார்பா வாழுங்க, எது பண்ணாலுமே தற்சார்போட. சரிடா சரிங்க. சரிங்க. பில்லி புச்சர், நீங்க எதுவும் உங்க கதை எதுவும்
எதுவும் கதை வச்சிருக்கீங்களா இது மாதிரி தேவையில்லாத டாபிக்? ஆர்த்தர் ப்ரோ கதைன்னு சொல்லுங்க. இல்ல, யார்? இப்ப நம்ம அந்த பீஸ் மேக்கரு அந்த ஃபியூச்சர்ல ஃப்ரைட் ரைஸ் கடைக்காரங்க இந்த எபிசோடு பார்த்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இல்ல யோசிச்சிருக்கலாம். அவங்களுக்கு தெரியும். அவங்க டெய்லி கலாச்சிட்டு தான் இருக்கேன். இருங்க நான் நேத்தி கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. நேத்தி கூட இவன் இருக்கான்ல, ஃபாரஸ்ட் கட்டிங் சென்சாயை பார்த்து திட்டினேன். எல்லாரும் முன்னாடி தான் திட்டினேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி இல்ல. உங்களுக்கு அப்படி இல்லையா? சரி, பில்லி பிக்சர் பேச விடுங்க, அவர் பேசட்டும். கதைன்னு இல்ல என்கிட்ட. இப்ப நம்ம அந்த உமன் ஆபரேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. ஆமாம் ப்ரோ. அது ஒரு டைம் இதுல நீயான எபிசோடு நினைக்கிறேன், அதுல ராம் சொல்லியிருப்பாரு, நம்ம இப்ப மென்னு அப்படி நம்மள கருதுனாலே நம்ம உமன் அப்ரோச் பண்றதுக்கு தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ரக்சர் இப்ப மென்னுங்கிற ஸ்ட்ரக்சரே உமன் அப்ரோச் பண்றதுக்கு தான் கொண்டு வந்தது அப்படிங்கிறாரு. அது எனக்கு ரொம்பவும் நான் பர்சனலாவும் எடுத்துக்கிட்டேன் அதை கனெக்ட் பண்ணி. இப்ப நம்மள மென்னு நம்ம கருதிக்கிட்டாலே நம்ம ஏதோ ஒரு உமன் அப்ரோச் பண்ணதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி அப்படிங்கிறது பாத்திருக்கேன் நானும் பாத்திருக்கேன். சொல்ல வந்தேன். இப்போ அது உமன் ஆபரேஷனோட ப்ரோ இவங்க அந்த அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் கொண்டு வரானுங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஒரு இது இருக்கு, தாட்ஸ் இருக்கோ இருந்துட்டு போகுது, அதை வேற ஒருத்தர்கிட்ட பண்ணி அவங்களையும் இப்படி மாத்துறாங்கல்ல. மாத்தக்கூடாது. அந்த ஒரு விஷயம் தான் ஒன்னோட வச்சுக்கணும், அடுத்தவனுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அந்த ஐடியா அந்த ஒரு விஷயத்த பண்றதுதான் பிரச்சனை. இப்போ அந்த விஷயம் தான் இப்போ முக்கியமா பேச வேண்டியது. இப்போ ஏன்னா அந்த இது மேலாப்ல உமன் ஆபரேஷன் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, ஆனா இந்த விஷயத்த பத்தி யாருமே பேச மாட்டாங்கல்ல மோஸ்ட்லி. கரெக்ட். நம்ம ஒரு எபிசோட் ஆனா பேசலாம், முடிஞ்சதுன்னா ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் தெளிவா பேசலாம். முடிச்சிட்டு வரேன், ரெடியா இருங்க. என்னது? முடிச்சிட்டு வரேன், ரெடியா இருங்க. ஓசோ புக் வச்சா? ஓகே ப்ரோ. உடனே லீவை கொஞ்சம் பிடிச்சு தொங்குவாங்க. லீவை தான் அடுத்த சின்ன ஓசோ. லீவாய் சூப்பர். ஆமா மாஸ் ப்ரோ. லீவாய் எப்படி ப்ரோ? லீவாய் மட்டும் இப்படி பண்றாரு? இல்ல இங்க ஒருத்தர் இருக்கான், அவனே போயிட்டு ப்ரோ லீவாய் ப்ரோ வருவாரா ப்ரோ, லீவாய் ப்ரோ வந்தா எபிசோட் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னான் பீஸ் மேக்கர். நான் அவன்கிட்ட சொல்றேன், அவன் எபிசோடு வரமாட்டான்டா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? அவன் எபிசோடு கூப்பிட முடியாது, வரமாட்டான் அவன். அடுத்த விஜய் வரதராஜா உருவாக்கிட்டு இருக்காங்க சொன்னேன்னுங்க. பாத்தியா? இததான் சொல்ல. இப்ப அமைச்சரே இவர் நமக்கு தேவைதானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்ச நாள் லீவாயே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மனசு வரல, என்னடா ஸ்டார்டிங்ல இருந்து கூப்பிட்டு வச்சிருக்கோம், இப்ப திடீர்னு போங்க யூஆர் டெர்மினேட்டட் அப்படின்னு சொன்னா தப்பாயிடும். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? என்ன பண்ணுவான், போயிட்டு பக்கத்துல ஒரு பாட்காஸ்ட் ஒரு கடையை போட்டு உட்காந்துட்டு என்னையே திட்டுவாங்க, குறியீடுல திட்டுவான் போயிட்டு. எதுக்கு நம்ம தேவையில்லாம காமெடியில பானிபூரி கடை போடுற மாதிரி போட்டுருவேன். அப்புறம் எங்க போடுவேன் பாத்துக்க. அதனால சார் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நாங்க இந்த இதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசினதை பத்தி பில்லி புச்சர் சொன்னாரு, இந்த ராம் சொன்னாருன்னு சொல்லி அதை பத்தி சொல்றேன் தரமா. அது மேல் சாவனிஸ்ட் எல்லா ஒரு ஆண்குள்ளேயுமே இருக்கும் ப்ரோ. அது நம்ம இவ்வளவு முற்போக்குவாதியா பேசுறோம்ல, நமக்குள்ளேயே ஏதோ ஒரு இடத்துல நம்மள தாண்டி ஒரு வார்த்தை விட்டுருவோம். அந்த மேல் சாவனிஸ்ட்ங்கிறது எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கிற ஒரு விஷயம் தான். எவ்வளவு பெரிய முற்போக்குவாதியா இருந்தாலும் அதை கொண்டு வர்றதுக்கு என்லைட்மெண்ட் ஆனா மட்டும்தான் முடியும். ஏன்னா அதுல இருக்கே ஆம்பள மாமா ஆண் நெடில், அதுதான் இங்க. இல்ல ஆண் நெடில் அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு வசனம் மாதிரி ஒண்ணு பேசுவாங்கடா பெருசா. அது அது ஒரு கேவலமான விஷயம்டா. அது உண்மையா பண்றதான் ஆள் இருக்குடா நிறைய. உங்க ஊர்ல இருக்கிறாங்கடா நிறைய பேரு, புளோரிடாலயே நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்கடா, அப்படித்தானே சுத்திட்டு இருக்கானுங்க. இப்போ ரீசெண்டா எங்க ஊருக்கு போனேன், தஞ்சாவூர் போனேன். என்னடா போயிட்டான், அங்க போனப்போ ஒரு பையன் என்ன சொல்றான், இதே மாதிரி தானே சொல்றான். நான் சொன்னால இந்த ஒருத்தன் பாய் என்கிட்ட இப்படி பண்ணான்டா, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் கரெக்ட்னு சொல்றான்டான்னு. அவன் என்ன சொல்றான், ஆமா ப்ரோ நம்ம பண்றது தானடா கரெக்ட், நம்ம தானடா இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த டைலாக் எல்லாம் சொல்றான்டா. எங்க இருந்தோ படிச்சுட்டு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல பாத்துட்டு வந்துட்டு லொகேஷன் அது எங்க ஊருக்குலாம் போயே பல வருஷம் ஆச்சியா. நான் போனதெல்லாம் இப்பதான் போயிட்டு வந்தேன், அந்த ஆஃப் ரெக்கார்டு நான் இப்பதான் போயிட்டு வந்தேன், சும்மா சொல்லி வைப்போம். எனக்கு தெரியும். சோழர்களா இருந்துட்டு சோழர்களே அடிச்சிட்டீங்களா ஸ்டார்டிங்ல? ஐயா அதுக்காக தான் அடிச்சதே. இதை விட ஒரு விஷயம், சோழர்கள்னு சொல்லிட்டோம், எனக்கு தெரியும். இந்த பாட்காஸ்ட் கேட்கறவங்க நிறைய விஷயம் பீப் படமே இருக்கும்,
பழசெல்லாம். அது என்னன்னா ம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவானுங்கடா, எங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவானுங்க, ராஜராஜ சோழன் என் வரலாறு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வருவானுங்களா, படிக்க சொல்லுவானுங்கடா, அதெல்லாம் படிக்க சொல்லுவானுங்கடா உட்காந்து. அப்புறமா வந்து இதெல்லாம் அதாவது பவர் பாயிண்ட் எல்லாம் போட்டு காட்டுவானுங்க, இந்த மாதிரி பண்ணாரு, இது பண்ணாரு, அது பண்ணாருன்னு போட்டு காட்டுவானுங்க. எங்களே அப்ப பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்க. பண்ணிட்டு நான்லாம் அப்பெல்லாம் சொல்லுவேன். எனக்கு இது கொடுப்பானுங்க, இந்த ஹவுஸ் ட்ரெஸ் எல்லாம் தருவானுங்கல்ல ஸ்கூல்ல. ம். ஹவுஸ் ட்ரெஸ் எப்படி இருக்கும்னா இதுல இருக்கும், சேரன் சோழன் பாண்டியன் அப்படி இருக்கும். அப்படி இருக்குமா? ஆமா, அது ஹவுஸ் பேரு சேரன் சோழன் பாண்டியன் தான். பாண்டியன் பல்லவர்ஸ். ஓகேவா? பாண்டி என்ன போட்டு அவனுங்க எல்லாம் கருப்பா இருக்க பசங்க எல்லாம் பார்த்து அந்த ஆஹ் போட்டுருவாங்க. ஆமா, அது அந்த விஷயத்த பேசவே மறந்துட்டேன் சுத்தமா. ஏன்டா கேஸ்டிங் பண்ற பாண்டியன் எல்லாமே இப்படிதான் இருப்பானா? அவன் என்ன பாண்டியன்லாம் என்ன இதுல என்னது ட்ரைபல் இதுல இருந்தவங்களா, அந்த இதுல இருந்தவங்களா பாண்டியாஸ்லாம்? கொஞ்சம் கூட மூளை வேண்டாம், உன்னோட நூலுத்தனத்தை காட்டுறதுக்கு இதுதான் கிடைச்சதாடா மணி. மணி மாமா. அவன் 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 அவங்களோட இதை மட்டும் சூப்பரா காமிச்சுக்கிட்டான். அந்த நூலு விக்ரமுக்கு நூல் போட்டிருக்கிய குறியீடு, விக்ரமுக்கு அவ்வளவு டீடைலிங் பண்றீங்க, நூலை போட்டு டீடைலிங் பண்ணிருக்கல. இந்த பாண்டியன் இதுல கரெக்டா பண்ண தெரியாது உனக்கு? அவன் விஷயத்துல மட்டும் கரெக்டா இருப்பாங்கடா அவங்க எல்லாம். சரி, என்ன பவர் பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தால, அந்த பவர் பாயிண்ட்ல போட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அதுல நீங்க வந்து இந்த வரலாறை சொல்லணும் அப்படிம்பானுங்க. அந்த ஹவுஸ் மேட்ச் எல்லாம் நடந்துச்சுன்னா, ஹவுஸ் மேட்ச் நடக்கும், நான் பாஸ்கெட் பால் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதுல இருக்கிறப்போ ஹவுஸ் கேம் எல்லாம் நடக்கும். நான் வந்து எனக்கு நீயும் நானும் வந்து காஸ்ப்ளே பண்ணலாம். நீ வந்து சோலாவை காஸ்ப்ளே பண்ணு, நான் வந்து இதுவா காஸ்ப்ளே பண்றேன். அந்த ஹவுஸ் காம்படிஷன்ல காஸ்ப்ளே தான்டா பண்ணிருக்கிறேன், காஸ்ப்ளே தான்டா பண்றேன், அதை சொல்ல தானே வரேன் இங்க. இவனே எனக்கு சோலாஸ் இது கொடுத்துட்டானுங்க ஒரு தடவை. ஓகேவா? சோலாஸ் இது கொடுத்தோன்னா நான் பண்ண அலப்பறம் இருக்கு பாரு. நான் வந்து சோலாஸ் இதுல வந்துட்டேன், நான் சோழ வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணுவேன்டா, எல்லாத்தையும் போய் புள்ளி பண்ணிட்டு இருப்பேன்டா அதை வச்சு. அந்த அளவுக்கு கிரிஞ்சா இருந்தேனா. இந்த கிரிஞ்சி கதைகள்ல சொல்றேன் இதெல்லாம். ஏயா இது சாட்ல ஒரு டெலிகிராம் சேனல் ஒண்ணு போட்டிருக்கேன், நீங்க 2 பேரும் பில்லி பூச்சரும் பீஸ் மேக்கரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐயோ ஐயோ. கிரிஞ்சி கூதியா இருக்கீங்களா? சரி, நீ பழைய இல்ல அதுல என்ன பண்ணுவாங்க, எங்களே ஹவுஸ்ல பிரிப்பாங்க, பட் கலர் வச்சு பிரிச்சிருவானுங்க, எல்லோ கிரீன் அதுன்னு சொல்லிடுவானுங்க. அப்புறம் என்ன பண்ணுவானுங்க, எல்லா வீக்கெண்டும் என்ன பண்ணுவானுங்க, சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க கேக்குது. அந்த அப்ப வீக்கெண்ட் என்ன பண்ணுவானுங்க, இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா, அப்போ ஒரு சின்ன கிளாஸ் நான் படிச்சுட்டு இருந்தது, 5th 4th. அப்ப என்ன பண்ணுவானுங்க, கூப்பிட்டு போயிட்டு அனிமேட்டட் ராமாயணம் ஒரு 45 நிமிஷத்துக்கு போட்டுருவானுங்க. ஃபுல்லா ராமரை போற்றி பாடிட்டே இருக்கு. ராமர் வந்து சீதையை பார்த்துக்கதான் அங்க போனாரு, ராமரை வந்து ஃபேமிலிலேயே ஒதுக்குனாங்க, அதனால ஒரு அங்க போயிட்டாரு. எனக்கு ஒரு கதை, ஒரே ஒரு பில்லி பிக்சர், உங்களுக்கு இந்த ராமாயணம் கதை தெரிஞ்சா எனக்கு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் கொடுங்க. ராமன் வந்து சீதையை நெருப்புல இறக்குனாரா எதுவும்? ஐயா எப்படி பண்றது அந்த டைம்ல மெஷின் இல்லைங்க, வர்ஜினிட்டி டெஸ்ட் இல்லைங்க. அது என்னன்னா அர்த்தர் இவர் வந்து ரொம்ப அங்க உங்களுக்கு கடத்திட்டு போய் வச்சிருவாங்கல்ல. ஓகே, அவனோட நீ வந்து பியூரா தான் இருக்கன்னு ப்ரூவ் பண்றதுக்காக பண்ணுவானா அப்படின்னு? சரி, இப்ப சரி, என்ன இளவுக்கு அப்புறம் ராமன் சீதை அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏதோ ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு இது பண்றாங்க. அவன் இத கூட ட்ரஸ்ட் இல்ல அவனுக்கு. அது வந்து they got trust issues but by the end of their relationship. புரியுதா? இவங்களே சொல்லிக்க வேண்டியது. என்ன பண்ணுவானுங்கன்னா, இது அப்படியே நேக்கா மறைச்சிட்டு போயிருவானுங்க. அதாவது இந்த மாதிரி வெர்ஜின் டெஸ்ட் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த புக் இப்ப நம்ம முற்போக்கு பேசுற எல்லாருமே அந்த புக்கை படிக்கிறோம், ராமாயணம் என்னதான் சொல்லி இருக்கு அப்படின்னு படிக்கும் போது அதுல கண்டுபிடிக்கிறாங்க, ஓ வெர்ஜின் டெஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு. நான் வந்து எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன், சொல்லுங்க நீங்க சொல்லி மறுபடியும் சொல்லுங்க ப்ரோ, அது வாய்ஸ் ஸ்டக் ஆயிடுச்சு, மறுபடியும் சொல்லுங்க. அதாவது இந்த இப்ப ராமாயணம் வந்து அதுல வெர்ஜின் டெஸ்ட் நடந்திருக்கிறது அந்த புக்ல எழுதி இருக்கும், அந்த காலகட்டத்துல எழுதின புக்ல. இப்போ வந்து அவ பேசுனா நம்மளே அடி வாங்குவோம்னு சங்கிக்கு தெரியும், அதை பேசிட முடியாது அப்படிங்கறதுனால சங்கி அதை நேக்கா மறைச்சிட்டு போயிருவான். அப்படி விஷயம் இல்ல, வாங்க நான் ராமரோட காதல் கதையை பேசுறேன்னு போயிருவான். ஆனா அப்படி உண்மையிலே ராமர் அப்படியா ராமாயணத்துல அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி முற்போக்கா பேசுறவங்களும் ரிசர்ச் எடுக்கிற பர்பஸுக்கு ராமாயணத்தை ஃபுல்லா படிக்கிறவங்க லாங்குவேஜுக்கு மாறும்போது கூட விஷயம் மாறுதாமா.
இப்ப அத ஓ இங்க லாங்குவேஜ் அதை இது பண்ணிருக்காங்கல்ல, இப்போ என்ன சொல்றாங்க, கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா அது ஃபர்ஸ்ட் எழுதுன வந்து ஒரு லாங்குவேஜ்ல, அடுத்து தமிழுக்கு வந்து அதை மாத்தும் போது விஷயங்களும் மாறுது. ஸோ அது ஒவ்வொரு எல்லா இதுலயும் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்களோ அதோட காப்பிலாம் எடுத்து படிக்கும் போது அப்படி வெர்ஜன்ஸ் நடந்திருக்கிறது தெரியுது. அதை போட்டு நீங்க ராமர் இவ்வளவு நாள் பேசுனீங்க அது உண்மை கிடையாது அப்படின்னு அடிக்க வராங்க இவனுங்க. அதை கூட அதை மறைச்சிருவாங்க. அப்படி இருந்தது அவங்களுக்கு இன்னைக்கு காலகட்டத்துல தான் மதத்தை எப்படி பரப்பணும் அது தெரிஞ்சுக்கிட்டு, ஓ அப்ப நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவானுங்க. நம்ம அதுல இருந்து எப்படி வரோம் அப்படிங்கிறது. ஓகே. நான் எதுக்காக இந்த கொஸ்டினை கேட்டேன்னா, நேத்தி ஃபேஸ்புக்ல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நூல் ஐயாவும் இன்னொரு இவனும். இது மாதிரி நடக்கவே இல்லை, அந்த தீயில நடந்தது வந்து தீயில இறக்குனது வந்து நடக்கவே இல்லை, அது வந்து முற்றிலும் போய் கற்பனை. நான் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம் நினைச்சேன், டேய் ராமாயணம் கற்பனை தான்டா, டேய் போடாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இவங்கள்ட்ட சண்டை போறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணலாம்ல எல்லாத்தையும். அதனால இல்ல அவன் வந்து சொல்லும் போது உன் கையில இருக்க அந்த வேலம்மாள் காமிக்ஸ் புக்கை கீழே போடு அப்படின்னு சொல்லி. சவிதா பாபி காமிக்ஸ். ஆமா இல்ல நான் இப்ப எதுக்காக கேக்குறேன்னா, எனக்கு ராமாயணம் இதை வச்சு இன்ட்ரெஸ்டே இல்ல சுத்தமா. அதை படிக்க கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ராமாயணம் மகாபாரதத்தை வந்து எனக்கு தெரிஞ்சுக்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. சின்ன வயசுலாம் சண்டே ஆனா இந்த புண்டைய போட்டுருவாங்க. சரியா, சண்டே 10 மணிக்கு போடுவானு. ப்ரோ என்ன ப்ரோ அடுக்கு மொழி தான் பேசுறீங்க, டிஆர் மாதிரி. சண்டே ஒரு 10 மணிக்கு போட்டு 2 மணி நேரம் போடுவானுங்க. அப்படியே ஓத்தா வீட்டுல அதை வையின்னு எடுத்துருவாங்க. அந்த விஜய் டிவில போடுற மகாபாரதம் சொல்றியா? சன் டிவில ராமாயணம் போடுவானுங்க, விஜய் டிவில மகாபாரதம். ஓகே ஓகே ஓகே. சண்டை போட்டுப்பானுங்க இதை வச்சு மாத்தி விஜய் அஜித் சண்டை மாதிரி அது. ஆமா பிரபாஸ் நடிச்சு வரும்போது ப்ரோ வெயிட் பண்ணுங்க. ஐயோ ஆனா ஆதி புருஷு நான் சொல்லியே ஆகணும். நான் வந்து இந்த படத்துக்கு போனேன். சரியா, கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி போன வாரம் தனியா போய் உக்காந்துருக்கேன். சரியா, ஆதிபுருஷ் ட்ரைலர் போடுறானுங்க, அங்க இருக்க வடக்கணுங்க எல்லாம் கத்துறானுங்க. லூசு கூதியடா நீங்க, எதுக்கு கத்துறீங்கன்னு. பத்து தலையோட ஒரு பப்ளிக் ரிவ்யூல ஒருத்தர் சொல்லுவான்ல, லூஸ் ப்ரோ எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான்ல, லூசு கூதி. சரி, நம்மளும் தனியா போயிட்டு இருக்கோம், லூசு கூதியெல்லாம் கத்த முடியாது, ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்து. ஆல்ரெடி நம்ம பச்சை சங்கிங்களோட விரோதம் இருக்கு, நம்ம இதையும் சேர்த்துக்கிட்டு விரோதம் ஆகக்கூடாது, இதையும் விரோதம் சேர்த்துக்கிட்டு தேவையில்லாத வேலை நமக்கு எதுக்குன்ற. ஆன்டி ஆர்டர் வாங்கிட்டாங்களா இல்லையா? ஆன்டியா லிவை ஆர்டர் தானே டெலிவர் பண்றாரு, அது கேட்டேன். அதுவா, இருங்க வருவார், அவர் ஏதோ வேற ஏதோ வச்சிருப்பாரு, அவர் கண்டிப்பா கதை வச்சிருப்பாரு. அவரு பிலாசபிக்கலா பேசுவாரு, நல்லா பேசுவார், அவர் வாய்க்கிலேயே பேசுவார். சரி, சரின்னு முடிக்கிற மாதிரியே சொல்றியா? என்ன முடிக்க போறியா? இல்லங்க, பீஸ் மேக்கர் இல்ல பில்லி புச்சர் கிட்ட ஏதாவது கதை என்ன சொல்லுங்கன்னு கேட்கலாம். அவர் பீஸ் மேக்கர் பில்லி புச்சர் சொல்லிட்டாரு ஆல்ரெடி, என்னிடம் கதை இல்லை நண்பா, என்னிடம் வராதீர்கள் அப்படின்னு. ஏகப்பட்ட கதை, என்ன கதை வேணும்? நீங்க யாரு பீஸ் மேக்கர்? பில்லி புச்சர் தான் சொல்லுங்கன்னு சொன்னாரு அவரு. ஐயா ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் 2 ரெக்கார்டிங்க்கு மட்டும் யார் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. எனக்கு ஓரளவு பீஸ் மேக்கர் தெரியுது. பீஸ் மேக்கர் தான் ஏதாவது நீங்க ரீசெண்டா பண்ண கிரிஞ்ச் ஏதாவது சொல்லுங்க ப்ரோ, கேப்போம். ரேண்டம் ஷிட் எடுங்க ப்ரோ, வெளிய ஷிட்டா இத எடுத்துற போறேன்டா. சரி, ஏதோ ஒண்ணு பெரிய ஷிட் சொல்லுவாங்க. ஐயோ ஷிட் வேண்டாம், ஏதாவது கதை சொல்லுங்க. அது வேணாம், அது வந்து லீவை தான் விரும்பி கேட்பாரு. அந்த லீவாய் வந்து ஷிட், இந்த ஜட்டி அதெல்லாம் சூப்பரா சொல்லுவாரு, அது ரொம்ப பிடிக்கும். அதான் இல்ல ப்ரோ, இது வேற ஷிட் ஸ்டோரி. ஓகே, அவர் வந்து லிட்டரலி இல்ல ஐ டுக் இட் சீரியஸ்லிங்க பர்சனலிங்கிற மாதிரி அவன் சீரியஸா ஷிட் எடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க ப்ரோ. எங்க தெருவுல ஒரு தாத்தா இருப்பாரு ப்ரோ. ஓகே, சாயந்தரம் 6 மணிக்கு மேல தண்ணிய போட்டுருவாரு. எங்க ஃபேமிலி கொஞ்சம் பெருசு, ஒரு 3 பசங்க 3 மருமகள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. நானும் லீவையுமே சாயந்தரம்னா சரக்கு போட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்க அடுத்து கண்டினியூ பண்ணுங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு வாய்க்கா இருக்கும் ப்ரோ, அதான் ப்ரோ அவர் சாப்பிட்டு இருப்பாரு ப்ரோ. இந்த மட்டை நெய்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது தென்னை மரத்துல இருந்து மட்டை எல்லாம் விழுவுதுல்ல, அதை வந்து தண்ணியில ஊற போட்டு கீத்து நெஞ்சு வைக்கிறது அவரோட வேலை. சரி, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கீத்து வித்த காசுல தண்ணி மீதி வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வருவாரு ப்ரோ.
என்ன பண்ணாருன்னா பாதி பாட்டில குடிச்சிட்டாரு போல, மீதி பாட்டில கொண்டு வந்து வச்சு அந்த ஒரு வாய்க்காய் வைப்பாரு. ஒளிச்சு வச்சுட்டு போதையில நான் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் அங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு ப்ரோ. மறுநாள் அவங்க பையன் வந்து அது ஏதோ பாத்துக்கிட்டு இருந்தாரு, இது என்ன காய்கறி சம்பந்தமே இல்லாம இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு. அப்ப இன்னொரு எங்க தெருவுல உள்ள இன்னொரு கிழட்டு வந்து, அதெல்லாம் தொடாதப்பா, அது வந்து இப்போ நேத்து ஒரு புணம் போச்சு, அது கழிக்கிறதுக்காக வச்சுட்டு போயிருக்காங்க, அதை எரிச்சு விட்டு இல்லைன்னா உனக்கு சாபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாரு ப்ரோ. ஏன்னா அது போக போக டார்க் ஆயிட்டே வருது, அந்த மூஞ்சி பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிட்டே வரும்ல. அது மாதிரிதான் ஆயிட்டாரு ப்ரோ. இவங்க வீட்டு வாங்கின காய்கறியை இவங்களே மண்ணெண்ணெய் எல்லாம் எடுத்து வந்து ஊத்தி எரிச்சு விட்டுட்டு என்னன்னு யோசிச்சு ஒரு போதத்தில் இங்க காய்கறி வச்சுட்டு போல யாரு இப்படி எரிச்சு கேட்டு பஞ்சாயத்து எங்க வீட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. எங்க வீட்டுக்கிட்ட எரிஞ்சு இருக்குன்னு. ப்ரோ நீங்க கோயம்புத்தூர் இல்ல மதுரை சைடுல இருந்து வரீங்களா? இல்ல உங்க ஏரியா சைடு தான், சோழர்கள் சைடு தான். நான் கொஞ்சம் ரூரல்ல இருக்கேன், வில்லேஜ்ல. இங்க நிறைய நிறைய சரக்கு இருக்கும் அப்போ. நிறைய இருக்கு ப்ரோ. இது சும்மா சின்னதுதான், இது ஒரு கோர்வையானால சொல்ல முடியல. பரவாயில்ல அடுத்து நம்ம பாத்துக்கலாம். சரி, நம்மளுக்கு ஒரு நல்ல மில்கிங் விஷயம் கிடைச்சிருச்சு ஆர்த்தர். நம்ம அது என்ன சொல்லுவாங்க, மில்க் ஃபேக்டரியே நம்மள்ட்ட ஒண்ணு இருக்குடா, அதை விட்டுருங்கடா, அதை முதல்ல மில்க் பண்ணலாம். அதுதான் பேச மாட்டேங்குதே. நான் வந்துட்டேன், சொல்லுங்க. கேக்குதா? கரெக்டா அன்வைட் பண்றான் பாரா. ப்ரோ நீங்க ஏதாவது சொல்லி முடிங்க ப்ரோ. நீங்க வந்து ஆர்த்தர் ப்ரோ பத்தி ஏதாவது சொல்லணுமா? ஆர்த்தர் ப்ரோ பத்தி சொல்லுங்க. நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவோம். கேள்வியா? என்ன கேட்கலாம் உன்னிடம்? வடக்கன் கிட்ட இருந்து போதை சாக்லேட் வாங்கினேன், வேணுமா? என்ன சாக்லேட்டுங்க? போதை சாக்லேட்டுங்க. ஓ ஏய் என்னடா இது, நார்கோஸ் வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க இங்க? சரிங்க, நான் ஸ்விக்கில நடக்கிற ஊழல்களை ஒரு 2 நிமிஷம் டக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சொன்னா இல்லையா அவன் எதுவும் கண்டிப்பா ஏதாவது ஒரு கதை வச்சிருப்பான். ஸ்விக்கில அன்னைக்கு ஒரு நாளுங்க ஒரு ஹாட் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடை வந்துச்சுங்க. நான் போயிட்டு தேடுறேன், கடையவே காணோம். ஒரு போர்டு இல்ல, ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு மாடியில ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி ஒன்று இருக்குங்க. ஹோட்டல் மாதிரி கிச்சன் மட்டும்தான், ஸ்விக்கி கிச்சன் அப்படின்னு போட்டிருந்தான். என்னடா ஹோட்டல் பேரே இல்ல, ஸ்விக்கி கிச்சன் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இருங்க அதான் இல்லங்க, கேளுங்க, கடைசியில ட்விஸ்டும் கொமாலன்னு இருக்கும் இருந்துச்சு. அடுத்த நாள் வேற ஒரு பேரு, அது என்னமோ ஒரு அரேபியன் சவர்மான்னு சொல்லிட்டு ஒரு கடை பேர் போட்டுருந்துச்சு. அதுவும் நான் திருச்சியில தான் இருக்கேன், இத்தனை நாள் அந்த கடை பேரை கேட்டதே இல்ல. அதுவும் சொல்றேன், அதுவும் அந்த லொகேஷனுக்கு தான் போகுது. அதுக்கப்புறம் விசாரிச்சதுல தெரியுது ஒரு பெரிய கிச்சன் சார். அதுல ஒரு 10 கடை பேரு, 10 மெனு, 10 கேரி பேக். 10 இதுமே இங்க செய்யறானுங்க. இப்ப நீங்க இன்னைக்கு வந்து ஹாட் பவுல்ல ஆர்டர் போடலான்னு போடுவீங்க, நாளைக்கு சரி நேத்து தானே இந்த கடையில போட்டோம், இன்னைக்கு வேற கடையில போடுவோம் அப்படின்னு போடுவீங்க. ஆனா அதுவும் அதே கடை தான். புரியுதா? ஸ்விக்கி கடை ஒரு பயங்கரமா ஒரு பிளான் போட்டு ஸ்விக்கி ஆப் தானே, என்ன போட்டுக்கலாம்ல. அதனால அவனே ஒரு கிச்சன் உருவாக்கி அவனே ஒரு 10 கடை பேரை அதுல விட்டு ஒரு 10 மெனு போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது நைட்டு டைம்ல எல்லாம் இந்த ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு மேல எல்லாம் தயவு செஞ்சு வந்துட்டு என்ன பண்றீங்க, இந்த பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கும் பாருங்க, இந்த சரவண பவன், சங்கீதாஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல், சங்கீதாஸ் இந்த மாதிரி ஹோட்டல் எல்லாம் ஆர்டரே போட்டக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலனா பசியில இருப்பீங்க, சரியான பசியில இருப்பீங்க, எதையாவது கொடுத்தா தின்றலான்ற ஒரு மூட்ல இருப்பீங்க. அப்ப வந்துட்டு இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்குவானுங்க. இப்ப தயிர் சாதம் ஆர்டர் போட்டீங்கன்னா தயிர் சாதமே இருக்காது, ஆனா ஆர்டர் எடுத்துருவான். எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவானுங்க, இந்த மாதிரி தயிர் சாதம் இல்ல, அதுக்கு பதிலா புரோட்டா போட்டு தரேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லுவானுங்க. அதாவது ஸ்விக்கி டெலிவரி பண்ற என்கிட்ட சொல்லுவானுங்க. நீங்க தான் போய் இவன்ட்ட திட்டு வாங்கணும். நான் ஒரு நாள் இவனை திட்டி விட்டேன் பயங்கரமா. அது என்ன எப்படிங்க, நான் எப்படிங்க சொல்றது, கஸ்டமர் நீங்க எதா இருந்தாலும் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட பேச சொல்லி அவங்க அதுக்கு மேல திட்டி. அதான் அவங்களோட மைண்ட் செட்டா. இப்ப இது எப்படி தெரியுமா, என்ன மாதிரி தெரியுமா கான்செப்ட், ஹைவேல பெட்ரோல் பங்க் இருக்கு, என்ன பண்ணுவீங்க,
அங்க ஒரு 2 எக்ஸ்ட்ரா ரேட் போட்டு பெட்ரோல் போடுவான் அந்த பிரைவேட் பெட்ரோல் பங்க்லாம். இந்த நயனால ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் தெரியுமா, NYRAAன்ட்டு. அங்க எப்பவுமே ஒரு 3 ரூபா 2 ரூபா அதிகமா தான் இருக்கும். ஓகே நீ ஓகே என்ன ப்ளூ பண்ணாலும் அந்த ரோட்ல போகும்போது பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். கலர். அந்த மாதிரிதான் இவங்க இந்த ஒரு பிளான் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பெரிய ஹோட்டல்ல வந்து நைட் நேரத்துல நம்ப கூடாது, சாரியான ஊழல் பண்ணுவானுங்க. சரி, நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன்னு சொன்னால இதுக்கு முன்னாடி, ஆமா ஞாபகம் இருக்கா? அந்த இது சிக்கன் இது. சரி, தெரியும் தெரியும் தெரியும். அந்த இது எப்படின்னா, நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேன், இது ஒரு எபிசோடாவே பண்ணலாம் கண்டிப்பா. இருக்கு ஒண்ணு ஐடியா. ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். என்னாச்சு, இந்த கடை க்ளோசிங் வந்து 10 மணிக்கு க்ளோஸ் ஆகும். அந்த சாப்பாடு செய்யற இடம் வந்து 10 மணிக்கு க்ளோஸ் ஆகும். புரியல? ஒண்ணும் இல்ல, புரிஞ்சா புரியும். அடுத்து இல்ல, கேட்கவே இல்லடா. சரி, நான் வந்து எடிட்ல கேட்டுட்டு கட் பண்ணி விட்டுறேன், நல்லா இருந்துச்சுன்னா. அது என்னாச்சு, 10 மணி தான் க்ளோசிங். என்ன பண்றான், 9:59க்கு நான் ஸ்விக்கி ஆஃப் பண்றதுக்காக போறேன், எல்லாம் பில் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்காக போறேன். என்னாச்சு, ஆர்டர் வந்துருச்சு. கரெக்டா ஆர்டர் வந்துருச்சு. என்னாச்சு, கிரில் சிக்கன் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு நாங்க ஒரே கிரில் சிக்கன் எடுத்து அப்பதான் அந்த குக்கு வந்து குப்பையில தூக்கி போடுறான். ஓகே ஓகே, நான் கேட்டிருக்கேங்க இந்த கதையை. உணவு எபிசோட்ல பேசிருப்போம். சொல்லிருக்கனா? உணவு எபிசோட்ல சொல்லிருக்கனா? அதுதான் அந்த விஷயம் தான். அது வந்து எனக்கு இன்னும் ஒரு டிராமாட்டிக்கான ஒரு விஷயம். அது எனக்கு பார்த்தா அவன் சாப்பிட்டவன் என்ன ஆயிருப்பான் அப்படிங்கறதுதான் எனக்கு மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு. இது ஃபுட்டுங்கிறது வந்துட்டு திங்கிற ஒரு விஷயம். இந்த ஃபுட்டு, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த 2 விஷயத்துல மட்டும் தான் எப்படி இவங்களுக்கு விளையாட தோணுதுன்னு தெரியல. உயிருக்கு போராடிட்டு வந்து நிக்கும் போது கூட அவன் டக்குன்னு கையில என்ன போட்டிருக்கான், அவன் கொஞ்சம் ஏதோ கோல்டு இழுட்டு போட்டிருந்தானா ஆள் மொரட்டாள் சரின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அவனை அடிக்க பார்ப்பானுங்க. எனக்கு சிரிப்பு வர விஷயம் என்னன்னா, இவனு அந்த இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் வருதுல்ல, ரீல்ஸ்ல வடக்கன் குக் பண்றதெல்லாம் போட்டு அவன்கிட்ட போயிட்டு கமெண்ட்ல போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்களா, இது மாதிரி இந்த கிளவுஸ் போடவே இல்ல, வேஸ்ட் இந்த அது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் அட்வைஸ் பண்றாங்க. மூக்குல விட்டுக்கிட்டு வாயில ஆன்ஸ் போட்டு போடுறான், அதுதான் உங்களுக்கு தெரியாது. அதுதான் சொல்றேன், இங்க இருக்கிறவனே நம்ம பார்க்க மாட்டானுங்க. இங்க அதுக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஃபுட் இதுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட் பார்ட் 2 போட்டுடலாம் போல, அந்த கண்டென்ட் வந்துகிட்டு இருக்கும் போல. போடலாம். ரொம்ப ஒரு ஊழல் எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடுறது. நீங்க வீட்டுல சமணக்காரல் போட்டுக்கிட்டு சாப்பிடுறீங்க, நல்லா ஒரு குக்கர் சோற கூட தின்றுவீங்க. ஆனா ஹோட்டல்ல உங்களால உட்காந்து சாப்பிட முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு அந்த பெட், அந்த ஒரு சோபா மாதிரி இது அப்படி உட்காந்து சாப்பிடும்போது வயிறு இப்படி அமுங்கி இருக்கும், புரியுதா? அந்த வயிறு அமுங்கி இருக்கும்போது சாப்பாடு உள்ள போவாது. இதெல்லாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அது உங்களை உட்கார்ந்த இடத்துல இருந்து அவன் அப்படி ட்ரீட் பண்ணுவான். இது லீவை எனக்கு ஒரே சந்தேகம் தான். இப்ப நீ ஹோட்டல்ல உட்காந்து நிறைய சாப்பிட்டோம்னா அப்ப அது அவனுக்கு தானே லாபம்? அதுதான் எனக்கு என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு கஸ்டமர் தான் நீங்க டார்கெட் பண்றீங்க, அடுத்த கஸ்டமர் டார்கெட் பண்றான். அவன் கவுண்ட் பாக்குறானே தவிர நீங்க ஒரே ஆள்கிட்ட இருந்து அவன் சம்பளத்தை எதிர்பார்க்க மாட்டான். இப்போ ஒரு ஆள்கிட்ட இருந்தா டிப்ஸ் அதிகமா வரும். இப்ப நெக்ஸ்ட் ஆள் வரப்போ உங்களுக்கு ஒரு ஆள் வருவான். புரியுதுங்க. அவன் அஜினமோட்டோ கலக்கிறதே வந்துட்டு அவனுக்கு கவுண்ட் தான் வேணுமே தவிர அவன் இருக்கிற சாப்பாடை வச்சு எவ்வளவு ஈஸியா முடிக்க முடியும். ஒரு ஆளை முடிச்சு விட்டு, இப்ப ஒரு சாப்பாடுல 2 பிரிச்சு அதுல அஜினமோட்டோவை போட்டு விட்டு 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்து 2 பேர் வாங்கலாம்ல. இந்த பஃபேல பண்ணுவானுங்கடா, ஃபர்ஸ்ட் வேணுக்குனே எடுத்து அந்த பொட்டேட்டோவை எடுத்து அள்ளி வைப்பானுங்க, கார்ன் எடுத்து அள்ளி வைப்பாங்க. எது உங்க ஃபில்லிங் பண்ணுதோ அந்த இதை ஈஸியா போட்டு விட்டு உங்களை அனுப்பி விட்டுறணும், அடுத்த கஸ்டமர்கிட்ட வாய் போடணும். இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே. அது என்ன பண்ற, பொழைக்கணும்னு ஒரு விஷயம் இருந்தா பொழைக்கணும்னா அது சோத்து விஷயத்துல பொழைக்கூடாது, மருத்துவ விஷயத்துல பொழைக்கூடாது. இது ரெண்டுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம். அது வழி இல்லாம தான் உங்கள்கிட்ட வரானுங்க, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல நீங்க சம்பாதிக்கிறங்கிறது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். அது இந்த ஹாஸ்பிட்டல் சைடு எல்லாம் போன, ஹாஸ்பிட்டல்ல பத்தியே ஒரு எபிசோடு பயங்கரமா போடலாம் சார். அங்க நடக்கிற இல்ல டாக்கி மிச்சி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ, இந்த மாதிரி டாபிக் கிடைக்கணும்னா வந்தது. அதான் அடுத்து எக்ஸ்ட்ராவா தான் வரும்னு நினைச்சா போனது பண்றா. நீ எழுதி வைக்கடா. பல் மருத்துவர் வர இருக்காரு, அவரையும் போட்டு பயங்கரமா அடிக்கலாம். நான் பல் மருத்துவங்களை வச்சு நான் ஒரு எபிசோடு பண்றேன்டா, அவங்கள மட்டும் வச்சு. யோசிச்சு பாருங்க சார், இந்த வட்டி முதலும் கூட ஒரு இது வரும். வட்டி முதலும் அது நீலான நைட்டு, அதாவது ஒரு நைட்டை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. முடியாத நைட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான், திடீர்னு கடலை அடைக்கிற நேரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் போய்
ஒரு பேஷண்ட்டை ஏத்திட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வெளியில நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம், என்ன ஆச்சோ ஏதாச்சோ. அதுதான் நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் நைட்டு அப்படின்போம். அப்படியேப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல போய் நிக்கும் போது கூட அவனோட ஸ்ட்ராட்டஜி பிசினஸா தான் யோசிப்பான். 100% எப்படி வியாபாரின்ற மாதிரி. ஓட்டலாம். எப்படி அது எப்படி அவனுக்கு இதாவதுன்னு தெரியல. நாளை பின்ன நம்மளும் வாய் புண்டை மட்டும் பேசுவானுங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுகர் இதெல்லாம் வந்துச்சுன்னா, இல்லைங்க அப்படிலாம் விடக்கூடாதுங்க, எங்க வீட்டுல ஒரு ஆளா இருந்தா நாங்க அப்படி விட்டுருவோமாங்க, அதனால நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க போகணும்னு சொல்லிட்டு பேசுவானுங்க. வாய் தான் சார். அவங்களுக்குலாம் எப்படி வாய் பேசணும்னு ஃபர்ஸ்ட் நல்லா சொல்லி கொடுத்துருவானுங்க. எப்படிலாம் நீ மண்டையில வந்து போகணும். அப்ப வந்து நீ சொல்லிடணும் லீவை, எங்க வீட்டு ஆளா இருந்தா நாங்க ஊம்புவோம், அதனால கொஞ்சம் ஊம்பி விட்டுரு அப்படின்னு சொல்லுங்க. அது மாதிரி இவங்களுக்கு அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க போறாங்கன்னா இப்ப எவ்வளவு பணம் வந்துட்டு பணம் தான் இல்ல மணி தான் இல்லன்ட்டு ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த நிலைமையிலேயே நீ பணம் எதிர்பார்த்தீங்கன்னா அது உன் சூத்துல ஒட்டாரா கூதி அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அப்படி correct தாங்க. வாங்கி என்ன திங்க போறாங்க? உனக்கெல்லாம் ஆறாதுடா, அடிச்சு போய் சாவடா. சரி, இது சீரியஸா போயிட்டு இருக்கு. நம்ம என்ன ஒரு ஃபன்னா ஒண்ணு பண்ணலாம். சரி, நீங்க சாப்பிட்டதுல வியர்டஸ்ட் டிஷ் ஏதாவது சொல்லுங்க bro. ஒருத்தர் ஃபர்ஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் நிறைய பேசல. பீஸ் பில்லி புச்சர் சொல்லுங்க நீங்க. ஆமா, பில்லி பச்சை தான் அதிகமா பேசல. வியர்டஸ்ட் ஃபுட்னா என்ன சொல்லலாம்? ஒரு டைம் இது சாப்பிட போனேன், அது என்னது மலேசியன் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்தானுங்க. அந்த பரோட்டா மலேசியன் மாதிரி பண்ணல, அவன் என்னமோ பண்ணிட்டு இதை மலேசியன் பரோட்டா அப்படின்ட்டான். அந்த ஃபார்மேட்லயே செய்யல. பில்லி அது எப்படி தெரியுமா, நீ ஃபர்ஸ்டே சாப்பிட்டு தானே உனக்கு தெரியும். நீ தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் தானே சாப்பிடுற, அப்ப நான் கொடுக்கறதானே. அப்ப அதான் மலேசியன் பரோட்டா வச்சுக்கோ. அதான் ஒருவேளை இதுதான் மலேசியன் பரோட்டா நினைச்சிட்டு சார் நல்லாவே இல்லை அப்படின்ட்டு. நீங்க அடுத்து வேற எதுவும் ப்ரோ இல்லையா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். பீஸ் மேக்கர் நீங்க. இல்ல, ஒரு நேத்து வந்து எங்க அம்மா எல்லாம் வெளில போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வர சொன்னப்போ. சத்திரியன் ரைஸா? ஆமா ஆமா சத்திரியன். ஆமா, அக்மார்க் சத்திரியன் ரைஸ். சரி, காலைல இருந்து சாப்பிடுவாங்க, காலைல போயிட்டாங்கன்ட்டு சரி வந்து ஓபன் பண்ண ப்ரோ. சின்னதா ஒரு போல்ட், துருபிடிச்ச போல்ட் ப்ரோ ரைஸ்ல. ஐயா இது சத்திரியன் ரைஸ் இல்லையா, வடக்கன் ரைஸ். வடக்கன் அப்படியே நான் வரேன் பாருங்க. இது எங்க ஊர்ல அவனை சொல்லி முடிக்க விடுறா, அவனே பேசுறான். வடக்கன் கடையில தான் ப்ரோ வாங்கிட்டு வந்தாங்க. இத சொன்னா போட்டு சாப்பிட்டுட்டேன் ப்ரோ. நல்லாதான் இருந்துச்சு. சரி சரி, நீங்க டாக்கி மிச்சி. சரி, இங்க வர அசாசன்ஸ் கிரீட் விளையாண்டுட்டு இருக்கேன்டா. என்ன வந்து இந்த டெம்ப்ளேட் வரும்ல, குண்டிலே சுட்டுருவோம் ஓடுறான்னு சொல்லிட்டு அது மாதிரி சுட்டாங்கடா. பண்ணக்கூடாது சரியா? அவர் PS4 வச்சிருக்காராங்க. அவரோட ஆன்மையின் பெருமையை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிலாம் இல்லை ப்ரோ. நான் வந்து என்ன வியர்டான ஃபுட் சாப்பிட்டுருக்கேன். வியர்டுனா எனக்கு தெரியலையேங்க. ஐயோ, வியர்டான ஃபுட்னா டிஃபரண்ட் டிஃபரண்ட் ட்ரை பண்ணி வைப்பலடா. அன்னைக்கு ஒரு நாள் சீத்துனா அப்படிங்கிறாரு. இருங்க, நான் சாப்பிடல சரியா. மூணாருக்கு ஒரு தடவை நாங்க பாய்ஸ் எல்லாம் டூருக்கு போயிருந்தோம். பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டீங்களா? போன வருஷம் சரியா. அப்ப வந்து ஈவினிங்கா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு டாக்கி மிச்சி ஒரே நிமிஷம் என்ன திட்டாத. லீவாய் சொல்லுங்க. பாத்தியா, வருஷம் மூணாறு போவாராம். நான் சொல்றேன். அதான் போனானுங்க போல சாப்பிடறதுக்கு. அவன் போயிட்டு என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு பிரியாணி இருக்குன்னானுங்களாம் ஒரு 4 மணிக்கு. அப்புறம் பரோட்டா இருக்கு அப்படின்னாங்களாம். பரோட்டாக்கு வந்து என்ன தொட்டுக்க அப்படின்னா வந்து மீன் சாருன்னு சொன்னானுங்களாம் சரியா. மீன் சாறு அப்படின்னு சொன்னாங்களாம். சரி எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு மீன் கழுவா இருக்கும் நினைச்சிட்டு இவனுக்கு எடுத்துட்டு வர சொல்றாங்க போல. பார்த்தா ஒருத்த மீன் கழுவுல தண்ணி மாதிரி இருக்கான், மீன் நாத்தத்தோட. லிட்டரலா மீன் கழுவுல தண்ணி. மீன் கவுச்சா அவ்வளவு அடிச்சுதான். ஒரு 3 மாசத்துக்கு அதையே வச்சு கலாச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து சரி நான் சொல்ல ஒண்ணு. நான் வந்து ரொம்ப நாள் போருக்கு சாப்பிடணும்னு சொல்லி ஆசை, அதனால சாப்பிட்டேன் ஒரு இடத்துல. இது போருக்கு பெல்லி இருக்குல்ல, தொப்பை வயிறு, அது சாப்பிட்டேன். அது வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா வியர்டஸ்ட் டிஷ்னா அதான். ஆனா வந்து ஆர்த்தர் அது சாப்பிடக்கூடாதா? போருக்கு நான் ஏன் அவாய்ட் பண்றேன்னா, அதுல வந்து இன்ட்ராமஸ்குலர் பாராசைட்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க போர்க்குல. அது நல்லா
அது நல்லா வேக வச்சாதான் வந்து அது வந்து போகும். சப்போஸ் நீ அதை வந்து ஒழுங்கா வேக வைக்கல வச்சுக்கேன், நல்லா அந்த இருந்தது ப்ரோ. பாராசைட் வந்து அந்த மீட்ல இருந்து வெளியே வந்து உன் மீட்டுக்குள்ளார இறங்கிடும், உன்னோட டிஷ்யூக்குள்ளார போக ஆரம்பிச்சிடும் அந்த என்னடா பாராசைட். என்னமோ சொல்றீங்க? ஆமா, உண்மையிலேயே லிட்டரலா உன் ஸ்கின்னுக்கு அடியில ஒரு புழு வந்து ஆத்தாடி. வெளியிட்டு போற மாதிரி இருக்கும். அது ஆப்ரேட் பண்ணி தான் வெளியே எடுக்கணும். அதுவும் பெரிய ப்ரொசீஜர், சும்மா கிடையாது. ப்ரோ ப்ரோ அதெல்லாம் இந்த வேண்டாம் ப்ரோ, இதெல்லாம் சாப்பிடுறது இல்ல. விடுங்க ப்ரோ. என்ன ஐயோ, லீவையோட கதை வரதுக்கு முன்னாடி லீவை காணாம போயிட்டாரு. ஏய் போயிட்டானடா? ஓ, சரி ஓகே. சரிப்பா, இது என்னன்னு ஒரு வெட்டி கதைன்னு வச்சுக்கலாம் இந்த எபிசோடோட பேரு. வெட்டி கதை வித் டிபிபின்னு சொல்லி வச்சிடலாம். வெட்டி கதை ஒரு அலசல். வெட்டி கதை அலசலாம் வேணாம், வெட்டி கதை ஒரு டிபிபின்னு போட்டு இது இந்த எபிசோடு எடிட் பண்றது நீ தான் எடிட் பண்ணணும் சொல்லிட்டேன். எடிட் வந்து 2 நாள் உனக்கு டைம், 2 நாளுக்குள்ள எடிட் பண்ணி கொடு. சரி, அடுத்து அவ்வளவுதான். கட் பண்ணி விடுங்க. இது பீஸ் மேக்கர் ஏதோ கேள்வி கேட்டேன். இருங்க முதல்ல இண்டு கார்டு போட்டு முடிக்கலாம் இருங்க. ஓகே, அதான் இதுக்கப்புறம் வந்து சீசன் 3 சரி சீசன் 2க்கு வரவேற்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எபிசோட் எவ்வளோடா பிளேஸ் போயிருக்கு ஐயா? இது வந்து மொத்த பிளேஸ் வந்து 13.1K நிக்குது. ஃபினாலே எபிசோட் வந்து 1500 போயிருக்கு, 1600 போயிருக்கு. இன்னைக்குதான் பார்த்தேன். சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாருக்கும் நன்றி. ஃபீட்பேக்ஸும் நிறைய பேர் கொடுத்தீங்க, அதுக்கும் எல்லாருக்கும் நன்றி. 10 மணி நேரத்தை உட்காந்து கேட்டிருக்காங்க, அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. நான் உட்காந்து நாங்க எடிட் பண்ணதுக்கு அதை உட்காந்து கேட்டீங்கல்ல, அதான் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டோம் ப்ரோ, நீங்க வந்து உள்ள வந்துட்டீங்கல்ல. பேமெண்ட் இல்ல ப்ரோ. நீங்க பீஸ் மேக்கர் பேமெண்ட் எல்லாம் இங்க வந்து கேட்க முடியுமா? என்ன கேக்குறான் பாத்தியா? பேட் பேர்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கான். சரி, அதான் இது வரைக்கும் இது பண்ணவங்களுக்கு நன்றி. சீசன் 3 வந்து ரொம்ப விரைவில் வந்துடும். எப்ப தெரியுமா டைம் வச்சுக்கலாம்? அடுத்த மாசம் 15ஆம் தேதி வச்சுக்கலாம். அந்த டைம்குள்ள வந்துடும் எப்படியாவது. அந்த இன்ட்ரோ மியூசிக் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை முடிச்சுட்டு வந்துடலாம். கேட்கறவங்க அப்படியே இதையும் கேட்டுட்டு ரேட்டிங் போட்டு விடுங்க. அப்புறம் என்ன, ஃபாலோ எல்லாத்தையும் பண்ணுங்க, பாத்துக்கலாம். ஸ்பாட்டிஃபைல ரேட்டிங் போட்டு விடுங்க மறக்காம. 100 வரவே இல்லை இன்னும், இத்தனை நாள் ஆயிடுச்சு 100 வர மாட்டேங்குது. சரி, வேற எதாவது நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா ப்ரோ? டாக்கி மிச்சி ப்ரோ. அப்படியா? நீங்களும் வந்து என்ன மாதிரி டிப்ரெஸ்ட் கூதியானா சுத்தாதீங்க, ஒழுங்கா எல்லாத்தையும் உங்க வேலையை பாருங்க கரெக்டா. அப்புறம் ஆர்த்தர் மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லி புடுத்தாதீங்க. எதுவுமே இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி புடுத்தாதீங்க ப்ரோ. எனக்கு பிரச்சனை இருக்கு ப்ரோ, நிறைய இருக்கு ப்ரோ, இருக்கு. நான் வந்து அதை எதுக்கு பேசிக்கிட்டு அப்படியே விட்டோம்னா அதுவா சரியாயிடும் அப்படிங்கிறதுதான். ஓகே, சரி. நீங்க பில்லி புச்சர், நீங்க ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சிருங்க. எண்டு கார்டுனா இறுதி கருத்துலாம் இல்ல, ஒரு பாய் சொல்லிட்டு கூட விட்டுறலாம். பிளாங்க் ஸ்பேஸ் எல்லாம் கட் பண்ணு. அப்புறம் வந்து அன்வான்டா அந்த லீவாய் பைய பேசிருப்பான்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுரு. சரி. நம்ம அப்படியே அன்எடிட்டட்னு போட்டு ஏமாத்திடலாம் எல்லாரையும். சரி, நம்ம எடிட் பண்றோம்னு சொல்லியே தான் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கோம். அதுவும் உண்மைதான். சரி சரி, பீஸ் மேக்கர் ஒரு பாய் சொல்லிருப்பா. சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். என்னடா அது எண்டு கார்டு? எனக்கு வராது ப்ரோ, இது மாதிரிலாம் டிபிக்கலா பேசுவோம். சரி ஓகே ப்ரோ, பிரச்சனை இல்லை. முடிச்சிடுறேன், கிரேக் எடுத்து விட்டுறேன். பில்லி புச்சர் சேஸ் பாய் நானே ஆட் பண்ணிக்கிறேன்.